Hi everyone. ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்ட் வித் அ குட்டி அப்டேட் லைக் இன்னைக்கு VHNSN காலேஜ் விச் இஸ் இன் விருதுநகர். இட்ஸ் அன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அங்கே வந்துட்டு வி ஹேட் அன் இன்ட்ரோடக்டரி செஷன். கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொன்னோம். அண்ட் இந்த கம்யூனிட்டியில் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஹவு தேட் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட மிங்கிள் ஆகி அசோசியேட்டடாக இருக்கிறதுல என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் எக்ஸ்பிளைன் தெம். ஸோ அவுட் ஆஃப் தட் ஸோ மெனி கொஷின்ஸ், ஸோ மெனி கிளாரிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டது. I and Ram Babu went there and yeah, so it went so good and அவங்களும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. we thought like academics and அவங்களோட கரிக்குலம்ல இருக்கிறது மட்டும் they are following அப்படின்னு சொல்லிட்டு, apart from that few students are really interested. அவங்க லிங்க்டின்லயும் ஆக்டிவா இருக்கிறாங்க, செய்றாங்க. அண்ட் அதர்வைஸ் மற்ற எல்லாருமே லிங்க்டின் ப்ரொஃபைல் கூட இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுமே தேர் ஆர் பீப்புள். ஸோ அதையும் அட்ரஸ் பண்ணி வி ஹாவ் யூனோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி, சோஷியலைசிங், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கிரியேட் பண்ணுறது பற்றி வி கேவ் அ டாக். அண்ட் யா, அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் வி ஹேட் அ செஷன் லைக் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு, A4 ஷீட்ஸ் கொடுத்துட்டு, வாட் இஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன் யோர் காலேஜ், காலேஜ்ல நீங்க என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க, ஹவு டு யூ சால்வ் திஸ் வித் த டெக்னாலஜிஸ், ஆர் ஒன்லி சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், ஐஓடி ஓரியன்டா, ரொபோட்டிக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் ஜஸ்ட் கிவ் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு மூவிங் ஃபார்வர்ட் ஹவ் இட் கோஸ் அப்படின்னா, ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸா வி ஆர் கோயிங் டு கண்டக்ட். அப்போ வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அசோசியேட் ஆகி வில் பில்ட் சம் MVPs ஆர் ரியல் டைம் ப்ராப்ளம் சால்விங் சிஸ்டம்ஸ் வி ஆர் கோயிங் டு பில்ட் அவுட் ஆஃப் தேட். அதுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்களே திங்க் பண்ண சொல்லி அதுக்கான சொல்யூஷனும் தே ஹவ் டிராஃப்டட் சம்திங். அது ரொம்ப மினிமலா இருந்தாலும் ஆக்சுவலி தட் பேப்பர்ஸ் யூனோ தோஸ் ஆர் வெரி வேல்யூபிள் இன் அ வே. ஒரு டெக்னிக்கலி ஃபார்வர்டா இல்லாத ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சொல்யூஷன் அண்ட் தே ஆர் ஓப்பனிங் அப் கொஷின் கேட்கறதுக்கோ கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்கறதுக்கோ அப்படிங்கும் போதே அது வந்துட்டு இட் மீன்ஸ் அ லாட். அது இன்னைக்கு நல்லாவே போச்சு. அண்ட் யா, today, yeah, thank you. Today actually, இது வந்து word of the week. I'll explain about the concept. Like this is not a typical speaker session. Speaker session or any webinar நம்ம conduct பண்ணாலும், events போனாலும், we'll have a speaker. He or she will talk entirely. Q&A ஒரு ஸ்லைட் இருக்கும், அந்த ஸ்லைட்ல மட்டும் வீல் ஓப்பன் அப். கரெக்டா? அது ஒரு மிஞ்சி போனா ஆன்லைன்ல இருக்கும்போது 2 minutes to 5 minutes இருக்கும், ஆஃப்லைன்ல ஒரு 10 minutes போலான்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்டென்ஷனலி வேர்ட் ஆஃப் த வீக் எதுக்காக அப்படின்னா, டு அன்மியூட் அண்ட் அன்வீல் ஆர் தாட்ஸ் மட்டும்தான். ஒரு டாபிக்கே இல்லாம ஒரு அஜெண்டாவே இல்லாம பேசிட்டு இருந்தா ரேண்டம் ரேண்ட்ஸா முடியும்ன்ற ஒரே ரீசனுக்காக மட்டுமே வி ஆர் ஹேவிங் அ டாபிக் எவ்ரி சிங்கிள் வீக் தட் இஸ் ரெலவென்ட் டு த கரண்ட் டெக்னாலஜிஸ், நியூ டேர்ம்ஸ் ஐ எம் ஹியரிங் அவுட். அண்ட் நீங்க உங்களுக்கு தேவைப்படுற டேர்ம்ஸ் பத்தி அந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இந்த வேர்ட் ஆஃப் த வீக் செஷன்ல. ஐ திங்க் திஸ் இஸ் த 7th செஷன் ஆஃப் வேர்ட் ஆஃப் வீக். வி ஹேட் இது ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி வி கேன் கன்சிடர். இங்க வந்துட்டு நான் மட்டும் பேசிட்டு இல்லாம இல்ல ஒரு ஆள் மட்டும் உங்களோட தாட் சொல்லாம எவ்ரி ஒன் கேன் அன்மியூட் தேர் மைக் அண்ட் டாக் with respect to the topic. Today's topic is harness engineering. Frequently I am hearing this terminology. Harness engineering ன்றது என்னன்னா, not only building an AI agent, அந்த AI agent build பண்ணி அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணி அதுக்கான செட் ஆஃப் யூனோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து அதுக்கு ஒரு ரோல் அசைன் பண்ணி அதை இண்டிபெண்டா செயல்பட வைக்கிறது தான் இட் இஸ் லைக் ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் எவ்ரி ஒன். இதை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சிருக்கீங்களா? இது வரைக்கும் இந்த டெர்மினாலஜிஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஐ போஸ்டட் அ ஸ்கிரீன்ஷாட் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில. எதுக்காக அது ஒரு 2 days பிஃபோரே நம்ம போஸ்ட் பண்றோம் அப்படின்னா, வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். இது ஒரு டிஸ்கஷனா இருக்க போது, ஸோ நம்மளோட தாட்ஸும் இருக்கணும் அண்ட் அதர் பீப்புளோட தாட்ஸும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் வில் பி ப்ரிப்பேர்ட்ல
ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே, so that I have posted a screenshot. Yeah, please. Anyone please start the discussion. Hi. Hi Shanmuraj. Yes. Yeah, good evening. Good evening. Mic பக்கத்துல வச்சு. Okay. Now clear? Yeah. Yeah, okay. So I just explained in my company CTO explained the Corners engineering related. So they said they developed I think few of AI agents. Okay, so they explained to in our office colleagues also. So சாரி எனக்கு அது கிளியரா இது பண்ண முடியல, ஸோ நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஷூர் ஷூர். யா, தேங்க்யூ. அமித்க்கு அவங்க வைஃப் டிரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. நோ வரிஸ், ஐ திங்க். அதனால தான் நான் இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணேன். Is it okay Amit, your wife will translate you, right? I can understand whatever you guys are talking now. Okay, okay. No worries. Yeah. So நான் ஐ திங்க் ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் தான் இந்த டாபிக் எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்களும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து நீங்கள் ஒரு ஏஐ ஏஜென்ட்டை வந்து பில்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒர்க் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் இன்னும் பண்ணலை, நான் இப்போ தான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன். இந்த என்ன மாதிரி பண்ணணும், எனக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஒர்க் அந்த மாதிரி என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஒர்க்கு வந்து என்ன மாதிரி ஷெட்யூல் பண்ணணும் ஒர்க்கு, எனக்கு இன்னைக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து என்ன எங்கள் ஒர்க் ரிலேட்டடாக அவர் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சில வெப்சைட்ஸ்லேருந்து அவர் டெய்லி வந்து கலெக்ட் பண்ணுவார். ஸோ அதை வந்து அந்த ஏஜென்ட்டு கொடுத்துட்டு இந்த வெப்சைட்ஸில் டெய்லி என்னென்ன நியூஸ், ஆனால் டெய்லி வந்து அதோட அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ டெய்லி என்னென்ன நியூஸ் வருதோ அதை எனக்கு நீ என்ன பண்ணுறேன்னா, அவர் செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. அந்த வெப்சைட்டில் என் நம்பர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அவர் வச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஏஜென்ட் என்னன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு ஷெட்யூல் யாரோட மீட்டிங்ஸ் இருக்கு, என்னோட இமெயில்ஸ், அந்த இதை எனக்கு என்ன யாரெல்லாம் இமெயில்ஸ் இருக்கா அந்த இமெயில் ரீட் பர்மிஷனும் அவர் கொடுத்து அதுக்கு தனியாக ஏஜென்ட் வச்சிருக்காரு. ப்ளஸ் எனக்கு வந்து இந்த வெப்சைட்ஸ்ல இருந்தெல்லாம் டுடே என்ன அப்டேட் வந்திருக்கு, ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன ஹவர்ஸில் எனக்கு இமிடியேட்டா யார் கூட நான் ஜாயின் பண்ணணும், ஸோ அந்த இதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக ஒரு ஏஜென்ட் வச்சு எங்களுக்கு ஷோ பண்ணாரு. அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணதுமே அவர் ஒரு ஏஜென்ட்டை வச்சு தான் அந்த வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த வெப்சைட்டுமே மெயின்டைன் பண்றது அது ஒரு ஏஜென்ட் தான். இது வந்து எல்லாமே அவர் எந்த இது மூலியமா பண்றாருன்னா, டெலகிராம்ல ஒரு ஃபியூ ஆஃப் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காரு. ரீசெண்டா எனக்கு அதை பத்தி கிளியரா தெரியல, அவர் ஜஸ்ட் வந்து ஓவராலா தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பட் இன்டெப்தா நம்மளுக்கு அந்த இது தெரியாது. அது நான் எப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலா நானு, ராம்பாபு, அப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து ஜிடிஜி மதுரை அங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்கள் அட்டன் பண்ண போயிருந்தோம். அங்க வந்து N8Nன்னு சொல்லிட்டு கூகுள் மீட்ல அவங்க இது பண்ற யூஸ் பண்ணி அவங்க எப்படி ஒரு ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து அவர் பேர் வெங்கடேஷோ சம்திங், அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த N8 டூலை வச்சு எப்படி அந்த டெலகிராம் பாட், அதாவது ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ளோ வந்து கிளியரா அந்த N8 யூஸ் பண்ணி அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. எனக்கு என்னோட சிடிஓ சொன்னதை விட அவர் வந்து கிளியர் கட்டா அந்த N8 யூஸ் பண்ணி அதோட ஃப்ளோலாம் கிளியரா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பண்ணும்போது இது வந்து ஒன்லி அவர் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இல்லை. அந்த எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம் ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு. அது வந்து என்ன பண்ணோம்னா, நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே ப்ராப்பரா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸை டேபிள் வைஸா அது போட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அவர் என்ன சொன்ன, ஒருத்தவங்க அதுக்கு அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த ஏஜென்ட் மட்டும் உங்களுக்கு மட்டும்தான் அது இதாகுமா, இல்லை வேற யாராவது யூஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது, இல்லை இந்த ஒரு அது யூசர் நேம் கொடுத்தாரு. அந்த யூசர் நேமை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுமே அது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக அந்த யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இது எல்லாமே நான் கேள்விப்பட்ட இந்த சில வாரங்களில் நான் கேள்விப்பட்ட வந்து இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக. ஸோ நானுமே ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன். இன்னும் இன்டெப்த்தாக அதுக்குள்ளே நான் இன்னும் இதாகலை. ஏன்னா பேசிக்லேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சாதான் நான் வந்து எனக்கு புரிஞ்சாதான், ப்ளஸ் அதில் நான்
அந்த கான்ஃபிடென்ட்டா நான் அத பண்ற மாதிரி. ஆக்சுவலா நீங்க சொன்ன N-I-10 இஸ் அன் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா. தட் வில் ஒர்க் அட்டானமஸ்லி. லைக் நம்ம வந்துட்டு அதோட ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன, அதோட ஃப்ளோ என்ன, எதோட அவுட்புட் என்ன டூலுக்கு போகணும், இந்த மாதிரிலாம் நம்ம மென்ஷன் பண்ணி ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம், செட்டப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் டூ தட் ஜாப். அதுவாவே பண்ண ஆரம்பிச்சிரும். யா thank you. Any other experiences? I can share actually. Yeah, please. Yeah. In our company, we are started writing our own skills as well as that's how I got to know. Okay, there is something called harness engineering. So that we write skills, and then when we get the stories, what we do is we do through spec driven development. Coming Cloud back skills, to right? Cloud skills, right? Or cloud skills. Yeah. Okay. We got the cloud enterprise, Mm-hmm. as well as like why we go with harnesses engineering is like this automation workflow. We give the instructions and we define the guardrails so that it will always implement whatever we give. That's what I understood as a basic thing, because I'm also new to AI. Yeah, that's it. ஸோ ஹாய். ஸோ நான் அந்த வேர்டிங்ஸ்க்கு அப்புறம் நான் பார்த்தது என்னன்னா, அது என்னன்னு பார்க்குறப்போ அது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றப்போ, எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாய்ஸ் பிரேக் ராம் பாபு. ராம், பிரேக் ஆகுது ரொம்ப. ஐ திங்க் லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்ணுங்க திரும்ப. ஓகே. Any other experiences? I have an agent. Cloudல வந்துட்டு we have routines ன்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா that will do its job. லைக் என்னன்னா, எனக்கு மார்னிங் வந்துட்டு எந்தெந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே நான் ஒவ்வொன்றா தேடி போய் பார்த்து சில நேரம் மறந்துடுவேன் அந்த டாஸ்க் எல்லாமே. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, மார்னிங் ப்ரீஃபிங் மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்லாக் சேனலில் அது சென்ட் பண்ணிடும். இந்தந்த மெயிலுக்குலாம் ரிப்ளை பண்ணும், இந்தந்த மெசேஜ்லாம் ஒன்று டேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் அதில் ப்ராம்ப்ட் நான் என்ன மாதிரி வச்சுருக்கேன்னா, எனக்கு ஒரு மார்னிங் ரெஃப்ரெஷிங்கான ஒரு கோட்டும் அதில் போட்டுட்டு என்னென்ன டாஸ்க் இருக்குது, என்னென்ன ஜீரா ஐடிலாம் எனக்கு அசைன் ஆயிருக்கு, எதெல்லாம் ப்ராக்ரஸ்ல இருக்கு, எதெல்லாம் சீக்கிரம் முடிக்கலாம், எதெல்லாம் நான் கொஞ்சம் லேட்டரா புஷ் பண்ணலாம், அது மொத்தமாவே அது வந்து அந்த ப்ராம்ப்ட் ஆக்சுவலி அது ஒரு ப்ராம்ப்ட் செட் ஆஃப் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம். அண்ட் அதுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்போம் அந்த ரொட்டீன்ஸ்ன்ற ஒரு விஷயம். அது வந்து மார்னிங் எனக்கு ஒரு ப்ரீஃபிங் மாதிரி கொடுத்துரும். ஸோ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒன்று நான் பேசிக்காக பண்ணி வச்சிருக்கேன். எஸ் ராம், இப்போ அன்மியூட் பண்ணி பேசி பாருங்க. ஓகேவா? யா. ஸோ அஸ் அ டெவலப்பராக நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுறது கோடிங் தான். ஸோ கோடிங்கில் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ யூசர் வந்து நம்ம ஒரு கோடில் வந்து நம்மளுக்கு இஷ்யூ இருக்குது லாகின் பேஜில், ஆர் வந்து எனி அதர் மேஜர் இஷ்யூ இன் ப்ரொடக்ஷனில் இருக்குன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், நம்ம அந்த கோட் மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு கிட்டில் புஷ் பண்ணுவோம். அடுத்து வந்து மேனுவலாக வந்து பில்ட் பண்ணிவிட்டு அடுத்து சப்போஸ் டெஸ்டிங் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து மேனுவலாக நம்ம இப்போ பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஹார்னஸ் இன்ஜினியரிங் மூலமாக பண்ணுறது. எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து கோட் மட்டும் புஷ் பண்ணால் போதும், அடுத்து அதுவாகவே இந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணிவிட்டு அகெயின் இப்போ நம்ம AWS வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுறோம்னா அதில் பண்ணிவிட்டு சப்போஸ் முடிஞ்சக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸாக ஆர் ஃபெயிலியர் நோட்டிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து சிம்பிளாக நான் பார்த்தேன், பட் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அது That's awesome.
வேற யாராவது? ஐ திங்க் நான் இன்னொன்று ஷேர் பண்ணுவேன். இப்போ Yes. ரீசெண்டாக எங்களோட இதில் வந்து கோட் ராபிட் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக கிட்டப்போட ஒரு ஏஜென்ட்னு ப்ரோ மைக் சொன்னாங்க. மட்டும் பக்கத்துல. ஓ சாரி ப்ரோ. PR reviews. எஸ் அகைன் ஐ ஃபர்கட், சாரி. ஓகே. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ஆக்சுவலாக அது ஒரு ஏஜென்ட் கிடையாது, அது வந்து ஒரு கோட் ரிவ்யூவர். ஓகேவா? ஸோ அந்த கோட் ரிவ்யூவர் வந்து நான் இப்போ ரீசெண்டாக நான் எஸ்டர்டே தான் அது கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அது என்ன மாதிரி பண்ணுது அப்படின்னா, அது வந்து காமனாக வந்து நீங்கள் பிஆர் ரைஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து நீங்கள் இந்த பிஆரில் என்னென்ன கிளாஸ் ஃபைல்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அது பெட்டராகவே நம்மளுக்கு ரிசல்ட்டும் கொடுக்குது, ப்ளஸ் ப்ராம்ப்ட்டுமே நம்ம கொடுக்குது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ப்ராம்ப்டை நீங்கள் அதை ப்ராம்ப்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு திருப்பி வந்து இந்த கோடை நான் பிஆர் ரைஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு நம்ம கிட்டப்பில் பிஆர் பிளேஸ்லேயே அதுவே ஷோ பண்ணுது. ப்ளஸ் ஒன்மோர் என்ன அப்படின்னா, சிஎல்ஐ கமெண்ட்ஸ் வந்து கோட் ராபிட்ல இருக்கு. அந்த இதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட சிஸ்டமில் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த சிஎல்ஐ மூலிமா நீங்கள் பண்ணும்போது பர்டிகுலராக என்னென்ன பிரான்ச்சஸில் இந்த கோட் ராபிட் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது செட் ஆஃப் கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்டை கொடுத்ததுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு கமிட் போட போறீங்க அப்படின்னா அந்த கமிட் போடுறதுக்கு முன்னாடி இதை நீ ரிவ்யூ பண்ணு அப்படின்னு கொடுத்தோம்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும் அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸில் மட்டும் அது செக் பண்ணிட்டு இல்லை இந்த லைனில் வந்து நீ இதை ஆட் பண்ணணும், இது வந்து இந்த இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணும் அப்படின்ட்டு அது அந்த இஷ்யூவுமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ப்ளஸ் அதுக்குரிய ப்ராம்ப்ட்டுமே தருது, ப்ளஸ் அதோட ரிசல்ட்டுமே நம்மளுக்கு தருது. நம்மளே போயிட்டு அது ஆக்சுவலாக அது கீழே ஷோ பண்ணிடும், இந்த இடத்துல நீ இந்த லைன் ஆஃப் கோடை நீ ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் நம்ம பண்ணாமலே நீ கீழே இருக்கிற ப்ராம்ப்டை கொடுத்து டைப் பண்ணோம்னா அதுவே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆஸ் அ டெவலப்பருக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த வீக்ஸில் தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் ஒரு இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த இஷ்யூ வந்து நான் லைவ்க்கு புஷ் பண்ணியாச்சு. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, இன்டர்னல் டெஸ்டிங் புஷ் பண்ணோம், அது திடீர்னு ப்ரொடக்ஷனுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. கடைசி என்ன ஆகுதுன்னா, டெஸ்டர் அதுக்கப்புறம் அந்த ஆப் டெஸ்டிங் அப்கிரேட் டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா பர்டிகுலர் ஒரு ஃபைல்ஸ் மட்டும் அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் கோட் ரிவ்யூவில் வந்து அது கிளியராக எங்களுக்கு சொல்லுது, இந்த இஷ்யூனால தான் ஆக்சுவலாக நாங்கள் எதுவுமே பண்ணலை, இந்த கோட் ராபிட் இந்த ரீசெண்ட் வீக்கில் தான் வந்தது. அது சொல்லுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஸோ இது வந்து இந்த இது இஷ்யூவை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுது. நாங்கள் ப்ளே கன்சோல்லேருந்து வந்த இஷ்யூவும் இது முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த இதை நான் பண்ணியிருந்தோன்னா அந்த இஷ்யூ வந்திருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அது கொடுத்ததை வந்து நான் ப்ராம்ப்ட் மூலிமா யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்டர்லாம் டெஸ்ட் பண்ணும்போது இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இப்போ அந்த கோட் ராபிட் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் ஏன்னா நிறைய பேர் ஆஸ் அ டெவலப்பராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரி திங் இந்த கிட்டப் அந்த கமிட் ரிலேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். we use greptile அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல், similar to இதுதான். PR ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா we have assigned that greptile tool ஓப்பன் பிஆர்க்குலாம் இந்தந்த ரெப்போக்கெலாம் அது வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு that will also do the same thing. அண்ட் என்ன பண்ணோம், நாங்க எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா greptile ரிவ்யூவர் அண்ட் அனதர் ஹியூமன் ரிவ்யூவர். இது ஏன் இது வந்து தேவைப்பட்டது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கோடெல்லாம் ஒரு சின்ன ஃபிக்ஸ் பண்ணி புஷ் பண்றது இல்லை, பல்கா புஷ் பண்றோம். ஒரு 26 ஃபைலு 50 ஃபைல் அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி புஷ் பண்றோம். இட் இஸ் நாட் ஹியூமன்லி பாசிபிள் டு ரிவ்யூ எவ்ரி சிங்கிள் இது அப்படின்ற மாதிரி, அண்ட் அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ரிவ்யூவர் ஏஜென்ட்ஸ் உள்ள வந்தது. அண்ட் வி ஹாவ் அனதர் ரிவ்யூவர், ஹியூமன் ரிவ்யூவரும் நம்மளோட ஃப்ளோக்கு அது கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு 2 அப்ரூவல் இருந்ததுன்னா வில் மேட்ச் த பிஆர். அந்த மாதிரி we are having. Any other such cases? கைஸ், எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏஐஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு கம்பெனிஸ் பெர்மிட் பண்ணிருக்காங்களா, இல்ல நம்மளுடைய ஒர்க்லோட குறைக்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்றோமா? இஸ் தேர் எனி பாலிசி அது எதுவும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா? இது ஷேர் பண்ணலாமா? நான் ஆன்சர் பண்றேன்.
ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஐ டூல்ஸை நீங்க யூஸ் பண்ண இப்பவே ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படிங்கிறாங்க. கம்பெனிஸே சொல்றாங்க. ஆனா அதுக்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்பெனி இன்னும் நான் வேலை பார்க்குற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணல. பட் அதை வச்சு நீங்க உங்களோட ஒர்க்கை எப்படி எங்களுக்கு ஃபாஸ்டா நீங்க கொடுக்குறீங்க அதை இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நேத்துமே நான் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றது எனக்கு ஃபாஸ்ட் ஃபீச்சர்ஸ் தெரியும். ஆனா அவங்ககிட்ட நான் கேட்கும்போது என்னன்னா, இது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு. ஸோ நான் உங்களோட இதை நான் கத்துக்கிருக்கேன். ஆனா உங்க ப்ராஜெக்ட் வச்சு நான் யூஸ் பண்ணேன்னா எங்க மேல நீங்க ஏதாவது ஃபயர் பண்ணி விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கேட்டாச்சு. அது சொல்லுங்க என்னன்னா, நீங்க அதை வச்சு நீங்க யூஸ் பண்ண கத்துக்கோங்க. ஆனா அது கமிட் பண்ற மாதிரி நீங்க பர்மிஷன் கொடுத்துறாதீங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கிட்டப்புக்கு புஷ் பண்ற மாதிரி, அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி அந்த ப்ராசஸை கொடுத்துறாங்க. அதே மாதிரி முக்கியமான ஃபைல்ஸை அதை ஆக்சஸ் பண்ற மாதிரி நீங்க பர்மிஷன் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒர்க் பண்ற கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஏஐ டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கிளைண்ட் டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றப்போ வந்துட்டு என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி டேட்டாஸ் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி எதுவும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களா முன்னக்கூடியே? ஏன்னா முதல்ல வந்துட்டு எங்க கம்பெனி ஏஐ பாலிசி வந்துட்டு நீங்க இதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட சைன்லாம் வாங்கியிருக்காங்க. அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் யூஸ் பண்றப்போ வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளால கிரியேட் ஆயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால கேட்கறேன். அது வந்துட்டு பர்டிகுலரா இந்த ஏஐ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கம்பெனிஸ்ல முதல்ல சைன் வாங்குறாங்களா? ஏன்னா அவுட் ஆஃப் நம்ம வேற ஏதாச்சும் யூஸ் பண்றப்ப எதுவும் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகக்கூடாது. ஏன்னா கிளைண்ட் டேட்டாஸ் எல்லாம், ஏன்னா மோஸ்ட்லி எங்க கம்பெனி எப்படின்னா வந்துட்டு ஃபினான்ஸ் ஓரியன்டட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே. ஸோ கிளைண்ட்டோடைய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இந்த இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹேண்டில் பண்றப்போ எல்லாமே சென்சிட்டிவ் டேட்டா. ஸோ அந்த மாதிரி டயத்துல இது எப்படி யூஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு நம்ம ப்ரிகாஷனா இருக்கிறது வந்துட்டு என்ன பண்ணலாம்னு ஏதாச்சும் ஐடியா இருக்குது? அதுவுமே ஆக்சுவலா இப்போ நான் ஒர்க் பண்றது வந்து பப்ளிக் ரெபாசிட்டரி. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஓனா ஓப்பன் இதுதான், பீப்புள்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அது பப்ளிக்காக தான் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி என்ன ப்ராசஸ் வேணா பண்ணலாம். ஐ திங்க் நீங்க ஃபினான்ஸ் ஓரியன்டா இருக்கிறதுனால மேபி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் நெக்ஸ்ட் மீட்டிங்ல கூட நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நீங்க ராம் ஸோ நான் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடா ஒரு ஃபீல்டு தான் ஒர்க் பண்றேன். ஸோ பேக் அண்ட் டெவலப்லாம் இருக்கேன். ஸோ எங்க இதுல பாத்தீங்கன்னா இப்போ யூசரோட மெடிக்கல் ரிப்போர்ட் வரும். அதுல இருந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிளாடுக்கு அனுப்பணும். அதுக்கு வந்து யூசரோட டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் அவங்களோட நேமோ, ஏஜ், ஜெண்டர், லைக் அட்ரஸ், ஃபோன் நம்பரு, அவங்களோட டெஸ்ட் ஐடி, இந்த மாதிரி எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆப்ஷனா வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல்னு சொல்லி ஒரு இது இருக்கு. நான் வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடா இருக்கிறதுனால இது சொல்றேன். ஸோ அது வந்து அந்த சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூசர் சர்வீஸ் எல்லாமே ஹைட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களே ஒரு மாடல் வச்சிருக்காங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணி. ஸோ இது ஹெல்த் கேர் ரிலேட்டடா இது ஓகே. இதுக்கப்புறம் வந்து ஹைட் பண்ணிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர நீங்க வந்து ஃபைனான்ஸுக்குன்னு போறப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஏடபிள்யூஎஸ் வந்து பெட்ராக்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கு. அது மூலமா டைரக்டா நீங்க வந்து ஏஐ வந்து கால் பண்ணலாம். அந்த இது எப்படின்னா உங்க கம்பெனி ஆர்கனைசேஷனுக்கும் அந்த கிளாடுக்கோ ஆர் இது ஓப்பன் அந்த கம்பெனி இதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஸோ அந்த இது மூலமாவும் உங்களுக்கு டேட்டா வெளியே போக சான்சஸ் இல்லை. நீங்க இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கைட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வச்சு நீங்க கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் நல்ல வேல்யூபிள் இன்சைட்ஸா இருக்கு எல்லாமே வந்து. ஸோ ராம், அப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ வந்துட்டு நீங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல ஜெண்டர், ஏஜ் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களோட இன்சைட்ஸே வந்துட்டு இந்த செட் ஆஃப் ஏஜ்ல இருக்கிற பீப்புள், இந்த ஜெண்டருக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தானே நீங்க மாடலே ட்ரெயின் பண்ணுவீங்க. அப்போ நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்காம எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? நேம் ஓகே, அவங்களோட பர்சனல் மொபைல் அட்ரஸ் இதெல்லாம் கூட ஓகே. ஆனா அவங்களோட லொகேஷன், அப்புறம் ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்தா தானே இட் வில் கிவ் த ஒரு மாதிரி ப்ரிசைஸான ரிப்போர்ட் வந்துட்டு மற்றவங்களுக்கு அது கொடுக்கும். இல்ல, இந்த பர்பஸ் வந்து நான் கொடுக்கறது வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஓசிஆர் மூலமா எக்ஸாம்பிள் பைத்தான் பேக்கேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்றேன். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லாமே இருக்கும். அவங்களோட டெஸ்ட் செட் இருக்கும். பிளஸ் வந்து ஜென்ரலா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத ஒரு அது வந்து எல்எல்எம் கனெக்டட் கிடையாது, அது பைத்தான் ஸ்கிரிப்ட். பைத்தான் இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டுமே நான் பைத்தான் வச்சு பண்ணிடுவேன். என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா
இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்ல இருந்து டெஸ்ட் நேம் மட்டும் மேப்பிங் ஆகணும். எக்ஸாம்பிள் இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் காமனா ஒரு லாகின் கோடுன்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னா இப்போ ஹீமோகுளோபின் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 789 அப்படின்னு ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அந்த கோடு வந்து கிளினிக்கல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த கோடை வச்சு நான் வந்து மேப் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிள் இப்போ டைரக்டா வந்து நான் ஹீமோகுளோபின் இவங்களுக்கு வந்து 9 இருக்குங்கிற சொல்ல மாட்டேன். 789ஓட வேல்யூ வந்து 9 அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூ வந்து அதுக்கு பிகின்ல இருக்கிற டெஸ்ட் நேம் வந்து ஹீமோகுளோபின். ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்றப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கோட் வேர்ட் மாதிரியோ நம்ம கைண்ட் சிஸ்டம்க்கு ஆஃப் ஏற்ற மாதிரி என்கோடிங் டிகோடிங் மாதிரி நீங்க நம்மளுக்கு உங்களுக்குள்ள ஏற்ற ஒரு மாதிரி லாங்குவேஜ் வச்சிருக்கீங்க. லாங்குவேஜ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்கிரிப்ட் பண்ணி ஒரு ஐடி காமனான ஐடி. இப்போ நம்மளுக்கு தெரியும் அந்த நேம் வந்து குளோரைடோ இல்ல கால்சியம்ங்கிறது. பட் ஆனா அதுக்கு தெரியாது. அது வந்து ஜஸ்ட் வந்து அவங்க நம்ம கொடுத்த டெக்ஸ்ட்டை வந்து ரிப்ளை மட்டும் தான் பண்ணும். ஓகே, நைஸ். வேற யாராவது? பூபேஷ், டிசைனிங்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா? டிசைனிங்ல வந்துட்டு மேக்சிமம் நான் என்ன சுத்தி உள்ள பீப்புள் வந்து யாரும் அவ்வளவா யூஸ் பண்ணல. டிசைனுக்கு வந்து அது ஒரு சில பேர் பயாஸ்டா இருப்பாங்க. டிசைன் வந்து ஒரு கிரியேட்டிவான ஜாப் இல்லையா? ஏஐ வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க பண்றதுக்கு. அதுவே பெரிய டாபிக் இல்ல. ஆமா, டிசைன்ஸ் வந்து ஏஐ வச்சு ஜெனரேட் பண்றது. மோஸ்டா வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்னா கோடிங்காக தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். டிசைனிங் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, அதே மாதிரி பீப்புளோட இதுவும் இருக்கு. நிஷாந்த், ஏதாவது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டானமஸா ரன் ஆகுற மாதிரி சிஸ்டம்ஸ்? அந்த மாதிரி இப்போ நான் ஐஓடிக்கு போனதுனால வாட் ஐ கேன் சே இஸ் லைக் ஃபெச்சிங் சென்சார் டேட்டா அண்ட் கிவிங் டு த கிளவுட் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன். லைக் இப்போ நம்ம ஒரு பிளான்ட் வளர்க்க போறோம்னா பிளான்ட்டுக்கு சில சென்சார் வச்சிருவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ESP32 மூலியமா கிளவுடுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அதுல இருந்து டேட்டா ஃபெச் பண்ற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி தட் ஒன்ட் பி ஏ ஏஜென்ட் rather than it will be simple models, predicting models தான் இருக்கும். ஓகே, what will that result in? லைக் என்ன அதுல இருந்து அவுட்கம் நமக்கு வரும்? ரிசல்ட்னா it will shows the based on the இப்போ நான் வந்து ஒரு சாயில் எடுத்துக்கிறேன். இந்த சாயில பிளான்ட் வைக்கிறேன். அதுல வந்து ஒரு பொட்டாசியம் லைக் இந்த நியூட்ரியன்ஸோட சென்சார் வச்சோம்னா அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் டேட்டாவை ஒரு ஏஐ மாடலுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த ஏஐ மாடல் வந்து இந்த சாயில் வந்து ஃபெர்டைலா இருக்கா இல்லையான்னு சொல்லும். லைக் ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி. இல்ல ஹவு டு சே, இப்போ நான் லேட்டஸ்டா பண்ணது பாத்தீங்கன்னா லைக் வைஃபை, அதாவது இப்ப சைபர் செக்யூரிட்டி திங்க் மாதிரி. லைக் எப்படி சொல்ல, இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல இப்ப நான் வந்து ஒரு வைஃபைல கனெக்ட் பண்றேன்னா ஐ வில் சென்ட் அ ரெக்வெஸ்ட். லைக் இப்ப வந்து நான் ஒரு சர்வர்ல ஒரு வெப்சைட்டை போஸ்ட் பண்ணிருக்கேன். இல்லைன்னா ஒரு ஹேக்கர் வந்து என்னோட போனை அட்டாக் பண்றாருன்னா he will first reconnaissance me, அதாவது மல்டிபிள் ரெக்வஸ்ட் அனுப்புவார் எதுல என்னென்ன போர்ட் ஓப்பன் ஆயிருக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு ESP32ல வந்து பாத்தீங்கன்னா பர்சன் இஸ் மோட்னு ஒன்று இருக்கும். லைக் அது வந்து பேசிக்கான இதையே எடுத்துரும், பேசிக்கான இதையே ரீரைட் பண்ணிடும். லைக் ஹவு டு சேனா, இப்ப வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப வைஃபை வந்து எப்படி ஒர்க் ஆகுனா இட் வில் ப்ராட்காஸ்ட் எவ்ரிதிங். அதாவது எல்லா டைரக்ஷன்லயும் ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது நம்ம போனோட வைஃபை எப்படி இதா இருக்கும்னா, நம்ம போன்ல இருக்க மேக் அட்ரஸ் ரெக்வஸ்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அதாவது அதை எடுத்துக்கும். இப்ப ESP32 என்ன பண்ணிருக்கோம்னா we have changed எந்த மேக் அட்ரஸ் வந்தாலும் நம்மளுக்கு கொடுன்னு. இப்ப அந்த ஹேக்கர் அந்த ஒரு ஐபில இருந்து இன்னொரு ஐபிக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா we can predict that it may be a threat. அப்படி சொல்லி நம்ம கிளவுடுக்கு
எத்தனை ரெக்வஸ்ட் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அனுப்பணும்னா இட் வில் சேவ் தி பெர்சன்டேஜ். பேஸ்ட் ஆன் தட் we can disconnect the network. அதனால அந்த நெட்வொர்க்ல இருந்து அந்த இதை ஐசோலேட் பண்ணிடலாம். ஸோ லேட்டஸ்டா இதான் பண்ணியிருந்தேன். அந்த லொகேஷன் வந்து வல்னரபிளா இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடலாம் நம்ம. that device is a threat in the network. ஓகே, புரியுது. நைஸ். மதுமதி, நீங்க இப்போ டெவாப்ஸ்ல வந்துட்டு ஆட்டோமேஷன் சொல்லி பண்றப்போ நீங்க அந்த இதுல வந்துட்டு எப்படி பண்றீங்கன்னு சொல்லி, அதுலயே என்ன மாதிரி யூஸ் பண்றீங்க, என்ன மாதிரி பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி அது ரிலேட்டடா கொஞ்சம் சொல்லலாமா? இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஏஐ இதுல இன்வால்வ் ஆக முடியாது. பிகாஸ் நிறைய செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸ் அங்க வந்துட்டு பிளே ஆகும். இப்போ வந்துட்டு என்ன எப்படின்னா, அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். லைக் ஒரு பிஆர் கிரியேட் ஆனாலோ இல்லை ஒரு பிஆர் மர்ஜ் ஆயிட்டு அது பர்டிகுலர் டேக் லேபிளோட ஒரு பிஆர் கிரியேட் பண்ணி அதை வந்து டெப்ளாய் பண்றாங்க அப்படின்னாலும் அது வந்து சிஐ முடிஞ்சு, சிஐலேயே மல்டிபிள் லெவல் ஆஃப் டெஸ்டிங் முடிஞ்சு அது வந்து அதுக்கப்புறம் ஒரு மேனோட அப்ரூவலோ இல்லை இல்லாமையோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய் பண்ணிட முடியும். டெப்ளாய் பண்ணது பல டெஸ்டிங் மூலமா அது ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்றது டெஸ்ட் ஆட்டோமேஷன் மூலமா நம்ம அதோட ரிசல்ட்டும் கொண்டு வந்து ஒரு சேனல்ல பப்ளிஷ் பண்ணிட முடியும். இந்த லெவல் ஆஃப் ஆட்டோமேஷன் நம்ம பண்ண முடியும். ஆனா ஏஐ அங்க உள்ள வரும்போது இட் வில் DevOps பொறுத்த வரைக்கும் they'll create the infrastructure to run the product or the application. அப்படிங்கும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டவுன் பண்றதுக்கான ஹேண்டில் நம்ம வந்துட்டு ஏஐட்ட கொடுக்க முடியாது அட்டானமஸா. we can have the insights like ஒரு லாக் வச்சோ ஒரு மெட்ரிக்ஸ் வச்சோ we can have the insights from the ஏஐ, பட் நாட் எக்ஸ்டென்சிவ்லி அதை வந்து செல்ஃப் ஹீல் பண்ற மாதிரியோ இல்லை ஏஐ அதை வந்து அந்த சிஸ்டம் ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னா அது ஹீல் பண்ற மாதிரியோ நம்மளால பண்ண முடியாது. தட் வில் drag your infrastructure or environment down. லைக் எந்த என்விரான்மெண்ட்னாலும் சரி, டெவலப்மெண்டோ ப்ரொடக்ஷனோ அதை வந்து டவுன் பண்றதுக்கான கீ அதுக்கிட்ட நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு திங் அது. இதே மாதிரி பர்டிகுலர் டொமைன்ஸ் இப்போ டெவாப்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காச்சும் இருக்குதா அந்த இதுல? எனி பர்டிகுலர் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இப்போ நான் டெவலப்மெண்ட்ல சொன்ன மாதிரி வி ஆர் ஹேவிங் பிஆர் ரிவ்யூவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. முன்ன வந்து டெஸ்ட் கேசஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கோடே வந்து அது ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கு. இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். எங்க ஆபீஸ்ல வந்துட்டு இப்ப இன்டர்னலா ஒண்ணு புதுசா ட்ரை பண்றோம். இங்க நம்ம இதுல வந்து லோகோ டெவலப்மெண்ட்காண்டி வந்துட்டு ஆரக்கிள்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் எல்லாமே ஆரக்கிள் ஆபெக்ஸ்ல போய்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ அதுல வந்துட்டு எப்படின்னா மல்டிபிள் பர்சன்ஸ் ஒர்க் பண்றப்போ வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு கிட்ல ட்ராக் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் செக் பண்றது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு புதுசா ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறப்போ இது எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை ஏதாச்சும் வச்சு நான் அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த டெவாப்ஸ் ஓரியன்டா வந்துட்டு ஏஐ நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலா நம்ம ஏஐ இப்போ வந்துட்டதுனால அது நிறைய இடத்துல நம்ம எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியே so many automations we have implemented. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஏஐ ஏஜென்ட் போட்டுறோம். நிறைய இடத்துல தேவைப்படாத இடத்துல கூட நம்ம எல்லாம் இன்டகிரேட் பண்ணி விட்டுறோம். அது இன்னும் காஸ்ட் அதிகமா கிரியேட் பண்ணுது. ஆட்டோமேஷன்ல முடிஞ்சிட முடியும், ஒரு பைத்தன் ஸ்கிரிப்ட்ல முடிஞ்சிட முடியும்னா அதுலயே முடிக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதுதான். அதர் தன் தட் அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. அதுல இருந்து வர்ற ரிப்போர்ட்டையோ ஏதோ ஒரு விஷயமா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். தட் ஒரு அது பர்டிகுலர் ஃபார்மேட்ல தேவையில்லை. அது வந்து இது ஓரியன்டா ஒரு ப்ராம்ப்டிங் வச்சு நம்ம அதை வந்து மாடிஃபை பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல கொடுக்கறோம் செய்யறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை மேனிபுலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா
we can have that intelligence layer inside some system. Otherwise நிறைய விஷயத்தை நம்ம ஸ்கிரிப்டிங் மூலமாவே ஆட்டோமேஷன் மூலமாவே we can automatically autonomously do that. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனி அதர் தாட்ஸ் ப்ளீஸ் ஷேர். அதுமத்தி எனக்கு இதுல இன்னொரு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, எக்ஸ்டென்சிவாவோ இல்லை ஸ்கேலபிளாவோ நம்ம யூஸ் பண்றப்போ மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா டெவலப்மெண்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ஸ்கேலபிலிட்டி பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி எல்லாமே நம்ம செக் பண்றப்போ இப்போ ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் சரிங்களா. கம்பெனிஸ்ல ஃபாலோ பண்றதே வந்துட்டு எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்குற மெயில் ஐடிஸ் கூட வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. இப்போ செக்யூரிட்டி அண்ட் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். அந்த கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் இந்த மாதிரி எதுவுமே அந்த இதில் இப்போ ப்ரொவைட் பண்ணல. பட் ஆனால் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்றப்போ ஏஐஸ்ல இதை மட்டும் இதை ஃபாலோ பண்ணா போதும், இது வந்துட்டு இதுதான் ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்தெந்த இதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு சொல்லி யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அண்ட் கம்பெனிஸ்ல உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யாராவது ஷேர் பண்ண முடியுமா? Mukesh, any thoughts on this? புரியல மாதிரி இன்னொரு சொல்லுங்க. Mukesh, are you there? Yes. Do you have any comments on this? No, actually, நீங்க சொன்ன மாதிரி தான் டெவாப்ஸா எனக்கு இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஏஐ யூஸ் பண்ணல பெருசா. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. Exactly. ஸோ அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப செக்யூர்டான டொமைன்ஸ் லைக் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் இவங்க எல்லாமே தே ஹாவ் ஓன் ப்ரைவேட் எல்எல்எம்ஸ். ஸோ அவங்களோட ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சஸ் எல்லாமே அவங்க சர்வரில் ஹோஸ்ட் பண்ணி எல்எல்எம் மாடல்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணி அதுகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி வாங்குவாங்க. இதுதான் ஒன் திங் ஐ நோ. இவ்வளோ செக்யூரான சிஸ்டம்க்கு எப்படி நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அதர் வேஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. So yeah, other than this, வேற ஏதாவது சிஸ்டம் இந்த மாதிரி நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்களா which runs autonomously with the help of so many tools? Yes, Prem, please. Yeah, hi, good evening everyone. So now recently I just tried some anti-gravity SDK with Python. So I just want to just present my screen. Yeah, please. So just a moment. Is it visible? Yeah. Yes. Okay. So இது வந்து இப்போ 1 minute. இப்போ இது ஆல்ரெடி இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ ஒய் ஈச் இன்புட் இஸ் நீடட் இந்த மாதிரி ஏஜென்ட்டை கேட்டேன். ஸோ இஃப் ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் திஸ் கோட், ஐ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் கோட். ஸோ இப்போ கரண்டாக இப்போ ஏஜென்ட் ஆன்சர் பண்ணது இதுக்கு தான். ஸோ ரீட் மை ஃபைல், எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் லைக் ஐ எம் பிகினர், tell me why each input is needed. அதுக்குண்டான ஆன்சர் தான் இங்க இருக்கு. Why as a current await is used. So if I am just changing this, okay, I'm running again. Let's see how the agent answers. ஆக்சுவலி இது வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே செக் பண்ணுது. எல்லாம் வந்து லைக் நார்மலா ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கும் ப்ராம்ப்ட்டுக்கு. பட் இப்போ ஏஜென்ட் வந்து இதுல இருக்க எல்லாமே இட் ஜஸ்ட் செக்ஸ். Okay. This moment it takes some time. Yeah, it gave the answer. So can you see? So when I run this file, what files are present?
What is the purpose of this project? Good development practicals already in place. இதெல்லாம் நான் என்னோட கொஸ்டினா இந்த ஏஜென்ட்ல இப்படி ஒரு கோடா நான் கொடுக்குறேன், இட் அனலைசஸ். ஸோ இதுதான் நான் ரீசெண்டா ஐ ஜஸ்ட் ட்ரைட் வித் திஸ் பைத்தான் அப்ளிகேஷன், த ஆன்டிகிராவிட்டி எஸ்டிகே. இட் இஸ் நைஸ். இப்போதான் இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி ஸ்டார்டிங் லெவல். இதை வச்சு நீ அடுத்து நான் எனக்கு என்ன மாதிரியான ஏஜென்ட் தேவை அப்படிங்கிறத பில்ட் பண்றதை பத்தி ஐ எம் ஜஸ்ட் லேர்னிங் இட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ப்ரெசென்ட் திஸ். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ப்ரெசென்டிங் இட். So any feedback or any questions? இதோட கான்செப்ட் ஆக்சுவலி எனக்கு புதுசு. நான் இப்போ இது வந்து சும்மா ChatGPT வச்சு தான் அதை நான் பண்ணி பார்த்தேன். யாருக்காவது இது ஆல்ரெடி தெரியுமா? இப்போ நான் வாட் ஐ ஹவ் டிட் அப்படிங்கிறது எனக்கு புதுசு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது anyone know already what I have done? or நீங்களும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா? How it runs? Any input? Ishan? நீங்க இது எதுக்காக யூஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் லைக் யூ ஆர் யூசிங் இட் as லைக் அதர் LLM மாதிரி யூஸ் பண்றீங்களா, இல்ல லைக் யூ வாண்ட் டு ஜெனரேட் கோட் ஆர் பில்ட் சம்திங் வைட் கோடிங், ஃபுல்லா வைட் கோட் பண்ண போறீங்களா இல்ல? Okay, no, it's not vibe coding. இப்போ இந்த SDK எதுக்கு செட் பண்ணனா, I want to create an AI agent for me, so which answers to my particular questions. ஸோ அதுக்கு வந்து ஒரு மாடலை எப்படி செட் பண்றதுன்னு ட்ரை பண்ண போய் தான் நான் ஆன்டிகிராவிட்டியில் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன்னா ஐ ஜஸ்ட் செட் இட் அப். ஒரு டெமோவா எப்படி ரன் பண்றதுங்கிறதுக்கு உண்டானதான். பட் கான்செப்ட் வைஸ் நான் என்ன ட்ரை பண்றேன்னா, ஐ வாண்ட் டு பில்ட் அன் AI agent. அதோட ஐ ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டட் அண்ட் ட்ரைட் இட். இப்போ இந்த கான்செப்ட் வந்து ஹார்னஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்குல்ல, ஸோ இதோட அடுத்த லெவல் தான் அந்த டாபிக் உண்டான வேர்டா இருக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் இன் அ பிகினர் லெவல், ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங். ஸோ யூ கேன் யூஸ் ஆன்டிகிராவிட்டி ஐடி. நீங்க ஆன்டிகிராவிட்டி ஐடியே யூஸ் பண்ணி நீங்க அதுக்கிட்ட ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட்டே அது பில்ட் பண்ணி கொடுத்துரும். லைக் அதுவும் இன்டகிரேட்டடா இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு எனக்கு தெரியல. லைக் வாட் இஸ் திஸ் SDK with Python kit? ஸோ how does it difference? அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அதனால தான் நான் ஐ ஜஸ்ட் ஷோட் அ டெமோ. ஓகே ஓகே. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு பண்ணாமல் நீங்கள் ஒரு SDK மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த SDK நான் என்னோட சைடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ சிங்கிள் கொஸ்டின், அதாவது அந்த கொஸ்டின்ல நீங்கள் என்ன வேணா நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த கொஸ்டின்ஸ் தகுந்த மாதிரி அந்த SDKs வந்து உங்களுக்கு அது ஒரு ஏஜென்ட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போதைக்கு நான் இதான் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன கிளாரிஃபிகேஷன் எதிர்பார்க்குறேன்னா, இப்போ நிஷான் சொன்ன மாதிரி IDU பிளாட்ஃபார்மும் இன்டகிரேட்டடாக தான் இருக்கு ஆன்டிகிராவிட்டியில். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ இட் அகெயின். 1 minute. இப்போ அதில் ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவுமே ஏஜென்ட்டாக பண்ணி கொடுக்கும். பட் இப்போ நான் என்ன இப்போ டெமோ காமிச்சேன், இதை வச்சு நான் அடுத்து ஃபர்தராக எப்படி ஹவு கேன் ஐ பில்ட் ஏஜென்ட், என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. ஏன்னா அது ரொம்ப நியூ டாபிக் ஃபார் மீ. See here. Can you see? இங்க நான் ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவே எல்லா ஆட்டோமேஷனும் பண்ணும். நான் ரீசெண்டாக இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ கூட ஜஸ்ட் டிட் இட் லைக் திஸ். ஸோ இப்போ நான் டெமோ காமிச்சதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? ஏஜென்ட் பில்ட் பண்றதை பத்தி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து ஆன்டிகிராவிட்டிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏஜென்ட் இருக்கு. ஸோ ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு பிரெயினுக்கு வந்து ஒரு LLM வேணும். அதோட பேக் எண்ட்ல வந்துட்டு ஜெமினியோட மாடல் தான் வந்து கனெக்ட் ஆகிடும், கூகுளோட மாடல். பட் அந்த ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ராம்ப்ட் பேஸ்டா வந்துட்டு அதுக்கு ஒரு ரோல் மாதிரி கொடுத்து வந்து நம்ம பர்டிகுலரா வந்து ஒத்துக்குவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்டா எப்படின்னா, ஒன்னு வந்து கம்ப்ளீட்டா ப்ராம்ப்ட் பேஸ்டா டிஃப்ரெண்ட் .md ஃபைல்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கு ஒவ்வொரு ரோல். ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கு வந்துட்டு ஆக்சுவலா எப்படின்னா ஒரு 5 ஏஜென்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு வெப்சைட் ரெடி பண்றதுக்கு வந்துட்டு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட், அந்த டேட்டாவை வந்துட்டு ஃபார்மேட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட், திரும்ப வெப்சைட் கோட் பண்றது ஒரு ஏஜென்ட், ஸ்டைல் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட், அந்த மாதிரி ஜஸ்ட் ப்ராம்ப்டிங் வச்சுதான். ஸோ ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கான ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துட்டு நீ வந்து இந்த ரோல் பிளே பண்ற, உன்னோட இது இந்த ஃபைல்ஸை நீ பார்க்கணும், ஸோ இதை வந்து நீ ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வச்சு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ நீங்க யூஸ் பண்றதே அப்படியே நான் பாக்குறேன். என்னன்னா நம்ம ஏஜென்ட் இம்போர்ட் பண்றோம், அந்த கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம ஆட் பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த லோக்கலா இருக்கக்கூடிய அந்த ஜெமினியோட என்விரான்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கீஸ், APIs அதெல்லாம் வந்து ஆட் ஆகும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அந்த சாட்ல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்டிங் தான் பண்றோம். ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த உள்ள இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுது, எப்படி எடுக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஐடியில இருக்கக்கூடிய ஏஜென்ட்டும் ஆக்சுவலா இதான் பண்ணும். ஒரு ஏஜென்ட் வந்து நம்ம கோடு கொடுத்தோம்னா வந்துட்டு அது வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதுவே வந்து இன்னொரு ஏஜென்ட் வந்துட்டு அந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங்கிறது அங்கதான் வரும். இன்னொன்று வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்கும், இந்த கோடு வந்து எப்படி இருக்கு, இது இதுவா இருக்கான்னு அதுவே அதுகிட்ட பேசிக்கணும். ஸோ அந்த இதுல வந்துட்டு திங்கிங்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியும் என்னென்ன மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணி பார்த்துச்சு, எப்படிலாம் அந்த ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணி பார்த்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நீங்க இந்த இதுல வந்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ப்ராம்ப்ட் பேஸ்டா தான் அதுக்கு ரோல் கொடுத்து அது வந்து ஆக்ஷன் எடுத்து வைக்கிறோம். நீங்க அதை வேற வேற ப்ராம்ப்ட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. நானும் இன்னும் எஸ்டிகே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நானும் ட்ரை பண்ணணும்னு தான் இருந்தேன். ஆன்டி கிராவிட்ல என்னென்ன எக்ஸ்ட்ராவா வந்துட்டு, ஏன்னா இப்போ எஸ்டிகேன்னு கொண்டு வரும்போது வேற என்னென்னலாம் அதுல வந்துட்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம வந்து அதை எப்படிலாம் வந்து நம்ம லீவரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்தேன். நீங்க இது கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நீங்க டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணி பாருங்க, டிஃப்ரெண்ட் ரோல் பேஸ்டா அதுக்கு கொடுத்து பாருங்க. ஸோ 2 or 3 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் கொடுத்து வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கலாமன்றதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஆன்டி கிராவிட்ல வந்துட்டு ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்க, அந்த ஏஜென்ட் மேனேஜர்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ஏஜென்ட் மேனேஜரை எடுத்து விட்டுட்டு தான் வந்து இப்போ வந்து இந்த எஸ்டிஏ கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இயர்லி வந்துட்டு அந்த ஏஜென்ட் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த இப்போ எப்படி கிளாட்ல வந்து ஸ்கில்ஸ் ட்ரெயின் பண்றோம், அந்த மாதிரி நீ வந்து இந்த மேனேஜர், உனக்கு இந்த ரோலும் இதை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுவோம். அந்த ஜெமினில கூட வந்துட்டு ஜெம்ஸ்ன்னு ஏதோ இருக்கும், அந்த சேம் கான்செப்ட் தான் எனக்கு தோணுது. நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல, பட் நீங்க காமிச்ச வரைக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் முடியாது. ஓகே, ஒன் மோர் கொஸ்டின். இப்போ மல்டி ஏஜென்ட்ஸ் வந்து ரன் பண்ணி பண்றாங்கல்ல, அது எப்படி ஒர்க் ஆகும், யாராவது சொல்ல முடியுமா? மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்ட்ஸ்க்கு வந்துட்டு பிரெயின் தான் தேவை. பிரெயின் வந்து எல்எல்எம். ஸோ அந்த எல்எல்எம் தான் வந்துட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு பண்ணுவோம். அந்த ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு சில டூல்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கோட் ரைட்டிங் ஏஜென்ட்னா அந்த கேன்வாஸ்க்கு வந்து அசஸ் இருக்கணும், இந்த கோட் எடிட்டருக்கு வந்து அசஸ் இருக்கணும், அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த எல்எல்எம்மோட வந்து அந்த இப்போ அந்த எல்எல்எம் வந்து எப்படி போகும் அப்படின்னா, இப்போ கரெக்டா ஒரு கான்டெக்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொடுத்த சாட்டு கொஞ்சம் ரீசெண்டா இருக்கக்கூடிய கான்டெக்ட் எல்லாமே சேர்ந்து போகும். திரும்ப வரக்கூடிய அவுட்புட் எடுத்துட்டு அந்த டூலை யூஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜென்ட் இருக்கும்போது ஒன்று வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டரா ஒர்க் ஆகும். அதுமே நம்ம தான் செட் பண்ணணும். நான் என்னோட சைட் வந்து ஒன்று வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர், அது வந்து எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணும். அது ஒவ்வொரு ஏஜென்ட்டும் அதை கொடுத்துருக்க டாஸ்க் பேஸ்டா வந்துட்டு அது ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணும், திரும்ப இன்னொன்று வந்து வெரிஃபை பண்ணும், அந்த மாதிரி. ஸோ ஏஜென்ட் பேஸ்ட், அதாவது டிஃப்ரெண்ட் மல்டி ஏஜென்ட்ஸ்னா ஒவ்வொன்றுக்கு ரோல் நம்ம செட் பண்ணி தான் ஹேண்டில் பண்ணுவோம். அந்த கண்ட்ரோல் வந்து 2 இடத்துல பண்ணுவோம். ஒன்று வந்து அந்த ஃபீட் ஃபார்வர்ட், அதாவது நம்ம இன்புட் கொடுக்குற இடத்துலயே வந்துட்டு என்ன ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஒரு வெக்டார் டேட்டாபேஸ்ல இருக்கு அப்படின்னா ஒரு ரேக் மாதிரி ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் ஃபெச் பண்ணி இதை மட்டும் கொடுக்குறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதை மட்டும் நீ எடுத்துட்டு திரும்ப கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்துட்டு அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எவாலுவேஷன், எங்க வந்துட்டு இந்த இதை இன்னும் வந்துட்டு வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஹியூமன் பண்ற ஒர்க்கை வந்துட்டு இன்னொரு ஏஜென்ட் கொடுத்து நீ அதை வந்து ஒரு ஓவர்சீ பண்ணு, அந்த மாதிரி. நான் அப்படிதான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் மோர் தென் தட் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ NI10 விட இன்னும் அட்வான்ஸ்டா சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ட்ரை பண்ணேன். ஓகே, நைஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் பல்வி, தேங்க்யூ. ஹலோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலா எல்எல்எம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நீங்க என்ன படிக்கிறீங்க கார்த்திஸ்? நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஓகே, ஸோ ஏஐல பேசிக் ஆஃப் த மாடல்ஸ்க்கு ஐடியா இருக்கா உங்களுக்கு? ப்ரெடிக்டிவ் மாடல்ஸ்க்கோட ஐடியா? நான் ஏஐ வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டு எனக்கு ஏதாவது டீபக் பண்றதுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா அந்நேரம் மட்டும் ஏஐ யூஸ் பண்ணுவேன் நான். ஓகே 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 ஓகே. ஸோ அதாவது அண்டர்லைங்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. ஸோ ஏஐல வந்துட்டு 2 டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரெடிக்டிவ், நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும், இது வந்து எஸ் ஆர் நோவா இல்லை இதோட ஸ்கோர் என்ன, அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் மாடல்ஸ், அதுக்கே வந்துட்டு நிறைய டெக்ஸ்டோ இல்லை இமேஜஸோ வீடியோஸோ ஜென்ரேட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இதில் அண்டர்லைங்கா வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிடுவாங்க. டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு இங்கிலீஷ் மாடல் ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா சோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கிலீஷ்ல டெக்ஸ்டா இருக்கும். அதுக்கு வந்துட்டு டெக்னிக்கலா கார்பஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய இருக்கிறத. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருக்கு வந்துட்டு இன்புட் வரும்போது இந்த அவுட்புட், ஸோ இதுக்கான இது வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அதை ப்ரெடிக்ட் பண்ண வச்சுட்டு இதை வந்து பர்டிகுலரா வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. எப்படி ஃபைன் டியூன் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க அவுட்புட் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ரெலவெண்டா இருக்கு, இல்லை இது எப்படி வந்து மாறணும்,
ஸோ அந்த மாதிரி அந்த மாடல்ஸ் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரேட் பண்ண வச்சு ட்ரைன் பண்ணி அப்படி ஃபைன் டியூன் பண்ணி ஸோ பர்டிகுலராக கொண்டு வருவாங்க. இதுவே நம்ம இன்னும் எடுத்து இப்போ இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு பிபிடி ஜென்ரேட் பண்ற மாதிரி ஒரு மாடல் இருக்கு, இமேஜ் ஜென்ரேட் பண்ற மாதிரி மாடல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் தான் வந்துட்டு இமேஜ்னா நிறைய இமேஜ் டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அது வேற கான்டெக்ஸ்டுக்காக வந்துட்டு வேற இமேஜஸ் அதோட கேப்ஷன்ஸ். ஸோ அந்த மாடல் ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த டிசைனர் வந்து எப்படி டிசைட் பண்றாங்கன்றது தான் இதோட அவுட்புட் என்னவா இருக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு மாடல் ட்ரெயின் பண்றேன், அது வந்துட்டு ஆடியோவும் எடுத்துக்கிறோம், வீடியோவும் எடுத்துக்கிறோம், இமேஜஸும் எடுத்துக்கிறோம், ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டும் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்மளோட டெசிஷன் தான். அதை வந்து நம்ம பர்டிகுலரா ஃபைன் டியூன் பண்ணி, இது ஏன் லார்ஜ் லாங்குவேஜ் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான், நிறைய டேட்டா கொடுத்து அந்த மாடல்ஸ் வந்துட்டு ஒரு ஹியூஜ் ஆர்கிடெக்சர்ல கொண்டு போயிட்டு அதை திரும்ப ஃபைன் டியூன் பண்ணி நம்ம தேவையான ஜென்ரேஷன் கொண்டு வரும். ஸோ எண்டில் வந்து என்னன்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான். இப்போ ஏக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ஹியூமன் இருக்காரு அப்படின்னா நம்ம அடுத்து பீயிங் வரணும் அப்படின்ற மாதிரி ப்ராபபிலிட்டியில தான் அது ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து அந்த மாதிரி ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டால சோ மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடா ட்ரெயின் ஆகிருக்கனால அதுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து எப்படி நம்மளா வந்து மேனுவலா கொடுக்குற மாதிரி இருக்குமா, இல்ல அதுக்கு என்ன மாதிரி? அது வந்து நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஏஐ, கூகுள் அவங்கலாம் வச்சிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு டேட்டா இருக்கு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அவங்களோட வெப்சைட்ஸ், அதுலயே வந்துட்டு ஓவர் த இயர்ஸ் வந்துட்டு இவ்வளவு டேட்டா வச்சிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை வந்து எப்படி டிஜிட்டலா மாத்துறோம், அதை வந்து எப்படி ஃபர்ஸ்ட் என்கோட் பண்ணணும் அந்த டேட்டாவை. வெறும் இங்கிலீஷ் வந்துட்டு மாடலுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்பர்ஸ் தான் மாற்றி ஃபீட் பண்ணணும். அந்த என்கோடிங்க்கு வந்துட்டு என்ன டைப் ஆஃப் டெசிஷன் வந்து நம்ம எடுக்கிறோம், அதை வந்து எப்படி நம்பரா மாற்ற போறோம்ன்றதுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மாடலுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னா, இப்போ நீங்க ஏஐ மாடல் கொண்டு வரணும்னா அது ஃபர்ஸ்ட் ஃபியூல் வந்து டேட்டா தான். டேட்டா இருந்துச்சுன்னா உங்க மாடல் வந்து நல்லா இருக்கும். எவ்வளவு அதிகமா டேட்டா இருக்கோ அதுக்கு தக்கன உங்க மாடல் வந்து நல்லா இருக்கும். அதே இதுல வந்துட்டு ஆப்போசிட் அப்ரோச் வந்துட்டு என்னன்னா, அதாவது ஃபீபிள் நம்பர் ஆஃப் டேட்டா வச்சாலும் ஒரு எஃபிஷியண்டா ஒரு மாடல் ட்ரெயின் பண்ண கொண்டு வரதுக்கும் வந்துட்டு அதுக்கும் ஒரு தனியா ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் இருக்கு. ஸோ இது டிபெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா எல்லா டைமும் வந்து டேட்டா அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக. பட் ஆனா அது வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து பாப்புலராவோ ரொம்ப வந்து எஃபிஷியண்டாவோ வரல இந்த ஹியூஜ் டேட்டா வச்சு ட்ரெயின் ஆகுற ஃபீல்டு மாதிரி. ஸோ எல்லாமே அப்கமிங் தான். ஓகே, நம்ம இயர்லியர் பேசணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் பாக்குறேன். என்னன்னா ஏஐ வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஃபீல்டுக்குள்ள, ஆனா பாலிசிஸ் வந்து இன்னும் வந்துட்டு இப்போதான் எல்லாமே வந்து டிஃபைனிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ கம்பெனிஸ் வந்துட்டு அதை இன்கார்பரேட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் வந்துட்டு நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வராங்க. இப்போ என்னோட இதுல சிஸ்டம்ல வந்து நான் ஒரு டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட் ஃபைல வந்துட்டு நான் வந்து கிளாட போயிட்டு அசஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஸோ கிளாட் வந்துட்டு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த என்விரான்மெண்ட் ஃபைல வந்து அசஸ் பண்ண முடியாது, எனக்கு வந்துட்டு அந்த இது பெர்மிஷன்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் இது வந்துட்டு இப்போ சர்வீஸ் ப்ரொவைடரே வந்து கொண்டு வராங்க. இல்ல நம்மளே மேனுவலா ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு பாலிசி வைக்கணும், இந்த மாதிரி வந்து சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு ஏஐ வந்துட்டு டச் பண்ண விடாதீங்க, அதுக்கு வந்து ரிவீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப பேசிக் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா வேர்ல்டு வந்துட்டு சீக்கிரமா வந்து அடாப்ட் ஆயிரும். எப்படின்னா இப்போ ஒரு ரெகுலேஷன்ஸ் வரும், அதுவும் இல்லாம வந்துட்டு என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் வேற இருக்கு. இந்த ஹியூஜ் மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி டேட்டா சென்டர்ல ஓட்டுறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் வந்து எவ்வளவு ஹீட் ஆகும், எவ்வளவு நாளைக்கு வந்து சஸ்டைனபிளா வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லா கம்பெனிஸ் ஹியூஜா வந்து இதுல இது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, திரும்ப ரிட்டர்ன் எடுக்கணும். அது அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்துட்டு சின்ன சின்ன மாடல்ஸ் லோக்கலைஸ்டா நிறைய இருக்கும். இப்போ கூகுள் கூட ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜெம்மா வந்துட்டு ஆஃப்லைனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க மொபைல்லயே, சிஸ்டம்லயே, அந்த மாதிரி. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு இப்போ நம்ம வந்து போட்டோஷாப் வச்சிருக்கோம், வேர்டு வச்சிருக்கோம், எக்ஸல் வச்சிருக்கோம், அந்த மாதிரி வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏஐ சாஃப்ட்வேர்ஸும் வரும். அது வந்து சின்ன சின்ன அளவுல நம்ம பே பண்ணி நம்மளே டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல் சிஸ்டம்ஸ் வந்து ரன் பண்ற மாதிரி மாறும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்படியே போறது வந்து என்விரான்மெண்டலுக்கும் பெரிய கன்சர்னா தான் இருக்கு. ஸோ நிறைய ரெகுலேஷன்ஸ் வரும் வேர்ல்டு வைடா வந்துட்டு. இப்போ இந்த யூஎன்லாம் இருக்கிற மாதிரி, G7 இருக்கிற மாதிரி நிறைய வந்து இதுக்கு ரெகுலேட்டரி பாடிஸ் வரும், நிறைய வந்து கொண்டு வருவாங்க. எப்படி இப்போ ஸ்பேஸுக்கு இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பாத்துல தான் நீங்க சென்ட் பண்ணணும், இவ்வளவு டெப்ரிஸ் தான் அலௌடு, நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல நிறைய வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சார், நான் ஆக்சுவலா வந்து நான் ஒரு ப்ரௌசர் ஒன்று பார்த்தேன். அது பேர் வந்து கோமெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ ஏதாவது சர்ச் பண்றோம் அப்படின்னா அது ஏஐல ப்ராம்ப்ட் போட்டு அது இன்னும் என்ன பண்ணுது அப்படின்னா எஃபிஷியண்டா இருக்கிற அந்த டேட்டாவை கரெக்டா நமக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ப்ரௌசர் இருந்துச்சு. ஸோ அந்த நீங்க சொன்ன மாதிரி வேர்டு, அந்த மாதிரி எக்ஸல், அதுலேயே வந்து ஏஐ வர மாதிரி பண்ற டூல் வச்சுமே. ஸோ இந்த மாதிரி ப்ரௌசருமே இப்போ அந்த மாதிரி எஃபிஷியண்டா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி தானே சார் சொல்றீங்க?
அந்த மாதிரி தான் மேபி வந்துட்டு ஒரு எல்எல்எம்ஏ வரலாம், லோக்கலா வந்துட்டு ரன் பண்ற மாதிரி. இப்போ ஒரு எல்எல்எம் வச்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு பிரெயின் வந்து ஒரு எல்எல்எம் வேணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு ஏஜென்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா அந்த எல்எல்எம் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மால் லாங்குவேஜ் மாடலா நம்ம லோக்கலைஸ்டாவே வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை கனெக்ட் பண்ணி ரன் பண்ற மாதிரி கூட வரலாம். இப்போ நீங்க கூகுள்ல ஜெம்மான் ட்ரை பண்ணி பாருங்க, அது மொபைலுக்கு கூட மாடல் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணி மொபைல்ல ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கு ஆஃப்லைனா ரன் பண்றது. இப்போ ஓப்பன் சோர்ஸ் மாடலே நிறைய இருக்கு. இப்போ இது டீப் சீக் இருக்கு இல்லையா, டீப் சீக் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ், நம்ம டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கான ஒரு ஜிபியூ கெப்பாசிட்டி அதெல்லாம் வேணும். நம்ம சிஸ்டம் வந்துட்டு இப்போ ஒரு 24 GB ஜிபியூ இருக்கணும், இல்ல 48 GB ஜிபியூ இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஒரு 4 GB ஜிபியூ இருக்கு, இல்ல ஒரு 8 GB ஜிபியூ இருக்குன்னா ஒரு நார்மல் கேமிங் லேப்டாப்லயே வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஈஸியா கிடைக்கும். அதுல வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி வரும்ன்றது என்னோட விஷயம். ஓகே, தேங்க்யூ சார். Parani, you have mentioned that நீங்க multiple AA agents வச்சு you have built a system அப்படின்னா அது பப்ளிக்லி அவைலபிளா இருந்தா ப்ளீஸ் டு ஷேர் வித் அஸ், லைக் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலயோ இல்லை இங்க சாட்லயோ. நான் வந்து என்னோட பிளாக் சைட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபுல் சப்ஜெக்ட்ஸ்க்கான எல்லா கோர்ஸும் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவான பிளாக்ஸா. ஸோ அதுக்கு தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லோக்கலா என்னோட சிஸ்டம்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரேம் ஒர்க் எதுவும் வந்துட்டு நான் வெளியில எங்கேயும் யூஸ் பண்ணல. எனக்கு வந்துட்டு கிட்டப்ல வந்துட்டு பப்ளிக்கா புஷ் பண்ற ஹேபிட் கிடையாது, எல்லாமே பிரைவேட் தான். ஸோ நான் இது பிசினஸ் சைட்ல இருக்கிறனால நான் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே கமர்ஷியலாவே பண்ணி பழகிட்டேன். எல்லாமே வந்துட்டு பிரைவேட்டா தான் இருக்கும். பட் இதுதான் இதுக்காக தான் யூஸ் பண்றேன். நான் வந்துட்டு என்னோட ஃபுல், அதாவது என்னன்னா என்னோட ஐடியா என்னன்னா distill.ioன்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் இருந்துச்சு, இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து மிஷின் லேர்னிங் ரிலேட்டடா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு பேப்பர் மாதிரி விடுவாங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எப்படின்னா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு அனாலஜி இருக்கும், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், நல்ல டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு நம்மளும் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ், கோர் சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் சிஸ்டம் டிசைன், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க, கொஞ்சம் தன்னை வந்து தானே படிச்சுக்கிறணும் ஆனா நல்ல சோர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது கோ டு பிளேஸ் தான் நான் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீயா வந்துட்டு கம்ப்ளீட்டா கொடுக்குற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Nice. Guys, any other implementations? Thank you, Oshin. Thank you. It is already time. வேற ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா we can share or we can wind up. மதுமதி, அந்த ஈவெண்ட்ஸ் வந்து சொன்னீங்க இல்லையா VHNSMCல, ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க ஃபியூச்சர் அதை எடுத்துட்டு கொண்டு போறதுக்கு? They have given some problem statements and ideas Parani. இன்னைக்கு வந்து CS students மட்டும் we have given an introduction session மாதிரி. Moving forward IT and computer application students ko BCA MCA people க்கும் பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் moving forward like monthly we will be having some hands on session. அப்போ அவங்களே கிரியேட் பண்ண அந்த ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அவங்க டிரைவ் பண்ண சொல்யூஷன்ஸ் we are going to build along with them. ஓகே, சோ ஹேக்கத்தான் மாதிரி ஆன் ஸ்பாட்ல பண்ண போறோமா இல்ல அவங்க கொண்டு வரத வந்து? இல்ல அங்கே பண்ண போறோம், பில்ட் பண்ண போறோம். They have guidance, they definitely need guidance Parani. So for that நான் ஆக்சுவலா இதை சொல்லலாம்னு இருந்தேன். The people who are in the college, இப்போ அகாடமிக்ஸ்ல இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வந்துட்டு இட் இஸ் டெஃபினெட்லி நீடட். அப்போ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸ் வைக்கும்போது பீப்புள் ஆல் கம் ஆஃப்லைன் வந்து பில்ட் அலாங் வித் தம், லைக் நிறைய புது சிஸ்டம்ஸ், நிறைய நல்ல ஐடியாஸ் தே ஹாவ் கிவன். ஸோ அதெல்லாமே நம்ம ஹேண்ட்ஸ் ஆனா அங்கே வச்சே வித் ஆல் தீஸ் AI டூல்ஸ் வி ஹாவ் ஸ்டேட்டட் ஹியர் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ தட் அவங்களும் அவேரா இருப்பாங்க, நம்மளும் ஒரு ரியல் டைம் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு we can have that MVP and அதை வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா they can move forward. They have a tech team அவங்களோட காலேஜ்லயே, அதை அவங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற பொறுப்பு வந்து அவங்க பார்த்துப்பாங்க. We are just initiating the things there. Okay, great. இன்னொரு சஜஷன், கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எவ்வளவு இருக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல? ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா Tier 2
லெவல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்குன்ற மாதிரியும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா. ஷூர் பண்ணலாம். I cannot state names இந்த இடத்துல, but we can definitely do that. Sure. Okay. Akka, anything related to IoT or embedded, I think like ideas or MEP, I can help on it, like building projects. Definitely, Nishant. நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துருக்கோம்ல, will post that somewhere without mentioning the names of the students or anything. அதை எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ல. அதுல யூ கேன் ஜாயின் த டீம். எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கோ யூ கேன் ஜாயின் த டீம். Okay. I have some basic question, if you don't mind me asking. Sure. Okay. So I'm new to this development. Okay. ஸோ இப்போ நான் வந்து ஏஐ ஏஜென்ட் அப்படின்னா ஒரு லேமன் டேர்ம்லையும் ஒரு டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நீங்கள் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ ChatGPT வந்தப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏஐ ஏஜென்ட் தான், அப்படிதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ we are very aggressively growing this technology. ஸோ நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். how you will explain? Thank you. Okay. ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ன்றது வந்துட்டு ஜென்ரலா இருக்கும். நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணும், ஒரு சேட் பாட் மாதிரி. இப்போ ChatGPT இருக்குது அப்படின்னா அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ பர்டிகுலரா வந்துட்டு என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். அந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் ரிலேட்டடா நீ ஒர்க் பண்ணு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு அது ஒரு ரோல் மாதிரி ஒன்று கொடுக்குறோம், ஒரு ஃபீச்சர் மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதுதான் உன்னோட டாஸ்க், நீ இதை தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த திங்க் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஃபைல் அப்சர்வ் பண்ணது, இந்த ஃபைல் இப்படி இருக்கு அப்படின்றத அது வந்து அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு ஃபீட் பண்ணும். ஸோ ஃபீட் பண்றது எப்படின்னா ஒரு ப்ராம்ப்டோடையும் அந்த ஃபைலோட டேட்டாவோடையும் தான் ஃபீட் பண்ணும். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ரிப்ளை எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு இது ஆக்ஷன் பண்ணும். ஸோ அந்த ஏஜென்ட்டுக்கும் ஒரு LLM இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த டாஸ்க் ஸ்பெசிஃபைடா இருக்கிறது தான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஒரு கோடிங் ஏஜென்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கோடு வந்துட்டு ChatGPT ஜென்ரேட் பண்ணும். ஆனா நம்ம லோக்கலா வந்துட்டு இப்போ அந்த ஒரு ஏஜென்ட் செட் பண்றோம் அப்படின்னா அது வந்து பர்டிகுலரா வந்துட்டு அந்த ஃபைலை கிரியேட் பண்ணி அதுல ஸ்டோர் பண்ணி அந்த பர்டிகுலரா வந்துட்டு அதுக்கு அந்த டூல்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரைட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறது வந்துட்டு அது ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ ஒரு மெயிலிங்க்கு வந்து ஒரு ஏஜென்ட் இருக்குன்னா அந்த 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 பர்டிகுலர் டாஸ்க் வந்துட்டு அது கொடுத்துரும். ஸோ நீ வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணிக்க, மெயில் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிக்க, ஆனா நீ மெயிலும் பண்ணணும், அந்த ஆக்ஷனும் அது எடுக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்துட்டு அது ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு அந்த ஏஜென்ட்டை வந்துட்டு டிஃபர் பண்ணும். அதுக்கான பிரெயின் வந்து LLM தான், ஆனா அந்த டாஸ்க்கை வந்துட்டு கேரி அவுட் பண்றது தான் வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணி பண்றது. ஸோ இயர்லி வந்துட்டு நம்ம ஆட்டோமேஷன்லேயே வச்சிருந்தோம். நம்மளே வந்துட்டு ரோபோட் ப்ராசஸிங் ஆட்டோமேஷன் நம்மளே வந்துட்டு கோடு பைத்தான் ஸ்கிரிப்ட்ல ரைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி மெயில் பண்ணு அப்படின்ட்டு. ஆனா அப்போ வந்துட்டு அந்த திங்கிங் எல்லாமே நம்ம கொடுப்போம், என்ன கண்டென்ட் வேணும். ஸோ இதுல எல்லாமே யூஸ் பண்ணிக்க, நீ டாஸ்க்கு பண்ணுவீங்க. ஸோ இதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் இட் டிஃபர்ஸ். தேங்க்யூ. இப்போ கரண்ட் சினாரியோல இப்போ கம்பெனிஸ் வந்து ஏஜென்ட் யூஸ் பண்ணி என்ன ஹை லெவல் டாஸ்க்ஸ் ஏதாவது பண்றாங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? கொஞ்சம் ஹை லெவல்னா எப்படி கேக்குறீங்க? டெப்தா எவ்வளவு பண்றாங்க அப்படினா இன் டெப்தா இல்லனா இப்போ ஆட்டோமேஷன் சம்திங் டிஃபரண்ட், பட் ஏஜென்ட் வச்சு என்ன பண்றாங்க, வாட் தே ஆர் டூயிங் கரண்ட்லி? எனக்கு டக்குன்னு வரல. பட் ஆனா என்ன கம்பெனிஸோட அவங்க பிசினஸோட இதை பொறுத்து தான். ஸோ இப்போ அவங்க பிசினஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத வச்சு வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ பெர்ப்ளெக்சிட்டி இருக்குன்னா அதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அந்த காமர்ஸ் ப்ரௌசர்ல வந்துட்டு ஒரு ப்ரௌசர் ஏஜென்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு அந்த டாஸ்க் ஹேண்டில் பண்ணுது. இப்போ ஆன்டிகிராவிட்டி இருக்கு, நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு கோடிங் ஏஜென்ட் இருக்கு, அதுவே வந்துட்டு யூஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸும் யூஸ் பண்றாங்க. இப்போ சின்ன கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பிசினஸ்க்கு என்ன தேவையோ ஸோ அதுக்கு மேபி அவங்க டிஃபைன் பண்ணலாம். பர்டிகுலரா வந்துட்டு எனக்கு எக்ஸாம்பிள் தெரியல. என் கம்பெனில வந்துட்டு நான் வந்துட்டு ஏஜென்ட் எதுவும் வந்துட்டு நான் பில்ட் பண்ணல. நாங்க வந்துட்டு பிளாட்ஃபார்மே ரெடி பண்றோம். மிஷின் லேர்னிங் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. லைக் பிசினஸோட நீட் பொறுத்து தான். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு எக்ஸாம்பிள் தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஸோ யா தேங்க்யூ. ஸோ எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இப்போ எல்லாமே டாஸ்க்கு, ஸோ அது பெஸ்ட்டாகவுமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, இப்போ கிட்டப்பில் வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா ஜீராவில் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுறது தான். ஸோ டெவலப்பராக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுறது வந்து ஜீராவில் டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டப்பில் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் டெஸ்டர்ஸ் வந்து
போடுறாங்க, அந்த கிட்ட பர்டிகுலர் ரெபாசிட்டரியில் போடுறாங்களோ அதுல இருந்து நம்மளுக்கு ஜீராக்கு, ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து கிட்டப்போட கனெக்ட் பண்றதுக்குரிய வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே கொண்டு வந்துடுறாங்க. கூகுள் மெயிலோட ப்ளஸ் ஜீராக்குரியது எல்லாமே ஆக்சஸ் கொண்டு வந்துடுறதுனால இப்போ ஆக்சுவலாக ஜீராவில் ஸ்ட்ரைட்டாக நம்ம இஷ்யூவை டெஸ்டர்ஸ் போடாமல் அது தனியாக கிட்டப்பில் ரைஸ் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ஜீராவில் வந்து அஸ் அ டெவலப்பருக்கு வந்து டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அது மேனுவலாக வந்து ஒவ்வொரு டெவலப்பருக்கும் அசைன் பண்ணுறது வந்து இன்னுமே என்னவா இருக்குன்னா அது ஏஜென்ட்டில் கொடுக்கல. அஸ் அ ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் அவங்க தான் அந்த டிக்கெட்ஸ்க்கு வந்து என்னென்ன டெவலப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. யா ஆறுமுகம் சொல்லுங்க ப்ரோ. ஆறுமுகம் ஆக்சுவலாக இப்போ அவங்க கேட்டாங்க இல்லையா, இப்போ நான் ஸ்டூடெண்ட் தான், பட் என்னோட ரூம்மேட் ஒருத்தவங்க வந்து சுவாலஜி டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம எல்லாரும் இந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி சொல்றோம். இப்போ எனக்கு ஒரு ப்ராசஸ் டாஸ்க் இருக்கு, அது இன்டென்ட்டா ஏஜென்ட் வந்து பண்ணணும்னு சொல்லி பழனி ப்ரோ பேசினாங்க. ஸோ ஆக்சுவலா இப்போ அவர் இதுக்கு முன்னாடி சொன்னார், இப்போ லோக்கல் ஏஜென்ட்ஸ் வர்றப்போ இது வந்து கொஞ்சம் டெமோக்ரட்டைஸ் ஆகும், வெர்டிகல் பேசிஸ்ல நம்ம போவோம்னு சொல்லிட்டு நேரோ டவுன் பண்ணிட்டு. இப்போ நம்ம இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு இதுவே கொஞ்சம் பெரிய கஷ்டம் தான் ஒரு ஸ்டூடெண்டா. பட் அவன் என்ன சொன்னான்னா, என்கிட்ட வந்துட்டு டே நான் ஒரு இன்டர்ன்ஷிப் போனேன் 2 மாசம், எனக்கு சிஸ்டமே தெரியாது. என்கிட்ட வந்துட்டு பயோஜென்மிக்ஸ்ல பிஐடியில் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப்ல அவங்க ப்ரோட்டீன் சம்பந்தமா ஏதோ சிமுலேஷன் பண்ற ஒரு சிஸ்டம் பண்றாங்க. அது வந்து ஆக்சுவலா நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியாத கூட அந்த ஏஐ வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்லிட்டு நான் நேற்று ஃபோன் ஓப்பன் பண்றேன், கிளாட் வந்து வெர்டிகல் ஆக்சிஸா கொஞ்சம் கிளாட் சயின்ஸ்னு ஒரு ஹேக்கத்தான் வைக்கிறாங்க. ஸோ அவனுக்கு நான் அந்த லிங்க் அனுப்புனேன். ஸோ இப்போ அவன் ஒரு ப்ராஜெக்ட் சொல்றான், எனக்கு அதை பத்தி புரியல. பட் கிளாடுமே இப்போ எப்படி சொல்றேன்னா சயின்ஸுக்குன்னு தனியாக நேரோ டவுன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு மெயில் அனுப்புறதுக்கு கிரியேட் பண்ணணும், ரீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு அவன் என்னை கலாய்ப்பான். லைக் நீங்க வந்து ஒரு ஷீட்குள்ளேயே வாழ்றீங்க, எனக்கு வந்து இந்த ஏஐ வந்து கொஞ்சம் நியூவா இருக்கு, அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்றான். ஸோ இது ரிலேட்டடா பழனி ப்ரோட்ட கொஞ்சம் கேட்கணும்னு ஒரு ஐடியா தோணுச்சு. இப்போ அவங்க சொல்றப்போ என்ன மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு சொல்றப்போ இந்த மாதிரியும் புதுசா ஒரு பாத்வே வருது. ஸோ இப்போ வேலைக்கு எடுக்கிறப்ப கூட இப்போ எங்களுக்கு ஒரு ஃபார்மா கம்பெனி வந்தாங்கன்னா இப்போ என்ன எடுக்கிறதோட அவனுக்கு தெரிஞ்சு அவனை தான் எடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் கோரிஸ் மண்டக்குள்ள வருது. ஸோ இனிமே ஏஐ வந்து கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கு மட்டும் வேலை இல்லாம மற்ற டொமைன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பாத்வே கிரியேட் பண்ணுதா, நமக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வரும் அந்த மாதிரி கொரி இப்போ டக்குன்னு மைண்ட்ல பாப்பா அதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ப்ரோ இதெல்லாம் வந்துட்டு நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன் தான். என்னன்னா வந்துட்டு ஒரு ஏஐ வந்து இப்போ 10 பேர் பண்ற வேலையை ஒரு இது பண்ண போகுது அப்படின்னா அந்த ஒரு ஆளை வச்சு ஏஐ ஏஜென்ட்டை வச்சு அந்த 10 பேரோட வேலையை ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. அந்த 9 பேருக்கு வேலைக்கு என்ன பண்ண போறோம்ன்றது நானும் யோசிச்சுட்டு இருக்கிறது தான். என்னன்னா இங்க அவ்வளவு பேருக்கு வந்துட்டு ஸ்கில்ஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னா கேபிட்டலிசம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான ரிட்டர்ன் அப்படிதான் பார்ப்பாங்க. பட் இப்போ சைனா வந்துட்டு புதுசா ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஏஐ வச்சுட்டு ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தூக்கி போடுற அப்படின்னா நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ கவர்மெண்ட்டும் நிறைய ரோல் வந்து இதுல கொண்டு வருவாங்க. சூன் வந்துட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ் வரும் ஏஐ வந்து எந்த அளவுக்கு கொண்டு போறோம் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்ட்டு. என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ப்ரோ. நாங்களுமே சம்திங் கைண்ட் ஆஃப் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்மகாலஜி ரிசர்ச்சர்ஸ்க்கு. ஸோ ஒரு ப்ரோட்டீன்றது என்னன்னா ஒரு டிசீஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து பர்டிகுலரா என்னென்ன மாதிரி ட்ரக் எல்லாம் வந்து ரெடி பண்ணலான்ற மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஏஐ வந்து என்னன்னா இருக்கிறதே வந்து வெரிஃபை பண்ணும், இதுக்கு செட் ஆகுமா, எவ்வளவு கம்பேட்டபிளா இருக்கும் அப்படின்ட்டு வேற வேற பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒரு 2000-3000 பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம மேனுவலா வந்துட்டு பண்ண முடியாது. ஸோ ஏஐ வந்துட்டு அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் நோய்க்கு வந்துட்டு இந்த ட்ரக் ஒர்க் ஆகுமா, அதாவது ட்ரக் வந்து அவைலபிளா இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்க ட்ரக் புதுசா இப்ப இருக்க இந்த நோய்க்கும் வந்துட்டு செட் ஆகுமா அப்படின்னு பாக்குறது. இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த ட்ரக்கோட அந்த இதுக்கு முன்னாடி வந்து வெட்லாப்ல வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க வெட்லாப்ல வந்துட்டு கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெட்லாப்னா என்னன்னா லேப்லயே வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, கெமிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து கம்ப்யூட்டேஷனல் ஃபார்மகாலஜி. ஸோ எப்படின்னா ஃபார்மாலேயே வந்துட்டு ஃபார்மா கெமிஸ்ட்ரி இருக்கு, இது வந்து கம்ப்யூட்டேஷனல் ஃபார்மா கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு கம்ப்யூட்டேஷனலா வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, லீடிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த இவர் சொன்னார் இல்லையா அந்த ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றது. ஸோ இதுக்கு வந்து நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கே வந்துட்டு நாவலா வந்துட்டு ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ணி நீ வந்து ஒரு காம்பவுண்ட் ஜென்ரேட் பண்ணு, எக்கச்சக்கமா ஒரு ரிலேட்டடா இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி இதுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி அது வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரெடிக்ஷன் மாடல்ல கொடுத்து வந்து செக் பண்ற மாதிரி நாங்க ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு வந்துட்டு ஏஐ வருது. ஏன்னா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்றது இல்லாம இதே மாதிரி வேற வேற ஃபீல்டு இருக்கு, அங்கேயும் வந்துட்டு இதோட பவரை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வேற வேற ஃபீல்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க
ஆனா நீங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, இப்போ அந்த மாதிரி ஃபீல்டுல இருக்கிறத வந்துட்டு நீங்க இனிஷியலா ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டொமைன் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஜாப் வந்து நீங்க டார்கெட் பண்ணி நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்துட்டு நீங்க நம்ம ஃபீல்டுல என்ன இருக்கோ அங்க வந்துட்டு நீங்க யூஸ் பண்றதுக்கே வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்ப நான் வந்துட்டு பண்றேன் அப்படின்னா எனக்கு பார்ட்னர் இருக்காங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் தான். ஆனா என்னோட பார்ட்னர்ஸ் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபார்மால வந்துட்டு லீடிங் ரிசர்ச்சர்ஸ், அவங்க ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வந்து அந்த டொமைனோட இதை பார்த்துக்குருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொலாபரேஷனா பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நீங்க கேட்டது வந்துட்டு அந்த இது கேட்டீங்க இல்லையா, எவ்வளவு வேலை எல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது. அது வந்து இன்னுமே எனக்கு வந்து ஆன்சர் இல்லை பிரதர். நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன மாதிரி போகும், வேர்ல்டு வந்துட்டு எப்படி மாறும், எவ்வளவு வந்துட்டு இதாகும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்துட்டு கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு வெளியில வரும்போது இல்ல ஒரு டீசென்டான ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு 45,000 to 50,000 பெர் மந்த் வந்துட்டு அப்ப கிடைக்கும். 6 lakh வந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு இது இருந்துச்சுன்னா கிடைக்கும். டிசிஎஸ்ல இல்ல இன்ஃபோசிஸ்ல வந்துட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா அந்த 3.5 LPA அந்த ஜாப் வந்துட்டு மினிமமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்துட்டு அந்த பேசிக் லெவல் ரோல்ஸ் வந்துட்டு இப்ப எவ்வளவு மாத்த போறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் டைரக்டாவே எக்ஸாம்பிள் சொல்றேன், வந்துட்டு நம்ம கோட் பண்ற பிரைஸே வந்துட்டு இப்ப நான் வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கேன், நம்ம வந்து இவ்வளவு கோட் பண்ணலாமா. ஏன்னா நான் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு சீக்கிரமா பண்ணுவேன். ஏன்னா வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், ஆல்ரெடி பண்ணிருக்க ப்ராஜெக்ட்ஸ்ல வேற ஒரு மாடல் எடுத்து போட்டா ஈஸியா மூவ் பண்ணுவேன். ஏஐ வச்சும் பண்ணலாம். ஆனா ஒரு இன்டர்னுக்கு மாசம் ஒரு 25,000 கொடுத்து ஒரு 10,000 20,000 கொடுத்து 2 மாசம் ஓட்டணும் அப்படின்னா என்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற சாஃப்ட்வேர் வந்துட்டு அவன் வந்து 1 லட்ச ரூபா இல்ல 2 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சிடும். கம்பெனியே அப்படி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போகுது. நம்ம வேர்ல்டு வந்துட்டு நிறைய வந்துட்டு ஒரு அன்பிரிடிக்டபிளா தான் இருக்கு. நம்ம இன்னும் இதுக்கு எப்படி அடாப்ட் ஆக போறோம், என்னென்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் தான் வரப்போகுது, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு எதுக்கு ஆன்சர் கிடையாது. ஆனா அந்த ஃபாஸ்டா இருக்கக்கூடியது நம்ம அடாப்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டுட். யா, ஸோ நான் இன்னும் என்னோட இதை டாபிக் க்ளோஸ் பண்ணல. ஸோ என்ன அப்படின்னா, அதே மாதிரி நான் சொன்னல டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணுறது ஜீரால. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னது வந்து ஆல்ரெடி இந்த கோட் ரேபிட். ஸோ அந்த கோட் ரேபிட்டு என்ன பர்பஸ்க்காக எங்களுக்கு அதை யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எங்கள் ப்ராஜெக்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆடிட் பண்ணுறாங்க. இப்போ எங்களோட பப்ளிக் ரெபாசிட்டரி தான் இருக்குது, அந்த ரெபாசிட்டரியை வந்து கிளாடிட்டை கொடுத்துட்டு இது ஃபுல் ப்ராஜெக்ட் எப்படி நீ ஆடிட் பண்ணி இதில் என்ன வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வல்னரபிலிட்டி இருக்குது, ஸோ என்ன இஷ்யூஸ் இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஏஐடியே கிளாட் ஏஐடியே கொடுத்து அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண சொல்லிடுறாங்க. அது ப்ராப்பராக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பண்ணாங்க, எனக்கு வந்து ஒரு 7 இஷ்யூஸ் வந்து கிளாட்லேருந்து அது ஆடிட் பண்ணி இந்த இதெல்லாம் நீங்கள் உங்களோட சிஸ்டமில் மாற்றணும் அப்படின்னு அது கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை கொடுத்ததை நான் திருப்பி என்ன பண்ணேன் அப்படின்னா கோட் ரேபிட்டை கொடுத்து கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோட் ரேபிட்டை கொடுக்கும்போது அது என்ன சொல்லுதுன்னா, நான் கோடு சேஞ்ச் ஆக்சுவலாக நான் கோடு எல்லாமே எடுத்தது எல்லாமே ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ணேன், ப்ளஸ் வித் என்னோட பேசிக்ஸ் நாலேஜ் வச்சு அதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன். அது கொடுத்தது அப்படியே ஃபுல்லாக போடலை, வித் என்னோட பேசிக் நாலேஜ் வச்சு அதை எடிட் பண்ணேன். ஆனால் கோட் ரேபிட்டு அதையுமே செக் பண்ணிட்டு இதுலேயுமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஸ் கண்டிஷன் இருக்குன்னா அதை நம்ம ஒரே கண்டிஷனுக்குள்ளே உள்ள கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ மீன் மோர் தென் 1 லைனில் வந்து இருக்கிறத வந்து சிங்கிள் லைனில் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாஸுமே கோட் ரேபிட் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து போய்க்கிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு என்னோட இந்த லெவல் ஆஃப் ஏஐ வந்து எப்படி கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்கிறது வந்து என்னோட இது. தேங்க்ஸ். Before closing, any other thoughts or questions இருந்தாலும் கேட்கலாம். நான் இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ நான் பேசிக்காக வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கூடிய நோடு எக்ஸ்பிரஸ் இந்த இதெல்லாம் நான் வந்து படிச்சு வச்சிருக்கேன். இப்போ அடுத்து இந்த மாதிரி வேர்ல்டு சினாரியோ வந்து இந்த நீங்கள் சொல்கிறதே எனக்கு இப்போ ஓரளவு இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கா, பேட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ நான் என்ன மாதிரியெல்லாம் வந்து ஃபியூச்சரில் கற்றுக்கிட்டா, அதாவது இப்போயே கற்றுக்க ஆரம்பித்தா ஃபியூச்சரில் ஹெல்ப்பாக இருக்கும், இல்லைனா அடுத்து ஏதாவது ஃப்ளோ அந்த வே ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் சொன்னீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க கரண்ட் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அப்டேட் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. ஆமாம், அதேதான் ப்ரோ. நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்துட்டு சிஎஸ்சி பிடெக் சிஎஸ்சி முடிச்சுட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எம்டெக் வந்துட்டு ஏஐ தான் பண்ண போனேன்.
ஸோ நான் எப்படி மாறி இருக்கேன் இந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல அப்படின்னா, வெப்சைட் பில்ட் பண்றதையே வந்து இப்போ என்னோட வெப்சைட்ஸ்ல வந்துட்டு ஏஐ மாடல்ஸ்க்கான வெப்சைட்டா பில்ட் பண்ணேன். ஸோ இயர்லி வந்துட்டு ஒரு லாகின் பண்ணி ஒரு யூசர் ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு இருந்த வெப்சைட்ஸ் வந்து இப்போ அதுவே வந்து அப்படியே ஒரு மிஷின் லேர்னிங் வெப்சைட்டா மாறி இருக்கு. அப்படின்னா ஒரு ப்ரெடிக்டிவ் மாடல் இருக்கு, அந்த மாடல் வந்து பேக் எண்ட்ல ஹோஸ்ட் பண்றோம். அதுவே வந்து எப்படி ஏபிஐ வச்சு கால் பண்ணி அதை ரன் பண்ண வச்சு அந்த ரிசல்ட்ஸை வந்து இது பண்றோம் அப்படின்ட்டு, அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக்லயே வந்துட்டு அது வந்து எம்எல் ஆப்ஸா மாறி இருக்கு. மிஷின் லேர்னிங்கோட ஒரு மாடலை வந்துட்டு அது இன்கார்பரேட் பண்ணுறோம். நான் வந்துட்டு நீங்க எம்டெக் பண்ணணும் அப்படி பண்ணி தான் இருக்கணும்னு இல்லை, பட் ஆனால் என்ன நடக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, இது எப்படி ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ மேபி ஃபியூச்சர்ல வந்து இந்த ஃபுல் ஸ்டாக்கே வந்துட்டு நீங்க அப்படியே வந்துட்டு ஒரு மிஷின் லேர்னிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டோ இல்லை உங்க கம்பெனி கூட மாறலாம். இல்லை நீங்க வந்துட்டு வேற ஏதாவது கம்பெனி ஸ்விட்ச் ஆகுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாடல்ஸையும் எப்படியும் வந்துட்டு உங்க சைட்ல வந்து கனெக்ட் பண்ணி ஓட்டலாம். ஏன்னா இப்போ என்னோட ரோல் அப்படிதான் மாறி இருக்கு. இயர்லியரா வந்துட்டு நான் பண்ண ஃபுல் ஸ்டாக் வெப்சைட்ஸ் எல்லாமே இப்போ வந்துட்டு என்னோட பிசினஸ் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி, அதாவது ஏஐயோடைய மாடல்ஸ் வந்து பேக் எண்ட்ல ரன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு இது பண்ற மாதிரி. ஸோ அந்த இதுலயே வந்துட்டு கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி சிஸ்டம் ஆர்கிடெக்சர் நம்ம பண்ணலாம், சிஸ்டம் டிசைன் எப்படி இருக்கலாம், அது வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு பேக் எண்ட் வந்துட்டு வேற டைப் ஆஃப் ஹோஸ்டிங் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபுல் ஸ்டாக்கா இருக்கிறதுலேயே பேக் எண்ட் ரோல் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். கண்டிப்பா. Okay, thank you everyone. Like, yeah, please. For the question he asked, இது என்னோட ஜஸ்ட் பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ இப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நான் எதில் ஸ்ட்ராங்னா, ஸ்ட்ராங் இன் டெக் சப்போர்ட், கஸ்டமர் சப்போர்ட், ஆப் சப்போர்ட், அந்த மாதிரி ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ நான் ஏன் இந்த டெவலப்மெண்ட்லாம் கற்றுக்கிட்டு இந்த ஏஜென்ட்லாம் பண்ணேன்னா, ஃபியூச்சரில் ஐ வில் கிரியேட் அன் ஏ ஏஜென்ட் ஃபார் த பீப்புள். இட் வில் ஹெல்ப் ஹூஸ் இன் டு திஸ் ஆப் சப்போர்ட் ஒரு கஸ்டமர் சப்போர்ட். அந்த மாதிரி இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, வேர்ல்டுக்கு ஏதாப்பெல்லாம் அடாப்ட் பண்ண அவசியம் இல்லை. நம்மளோட நீஷ் என்னவோ, ஏன்னா எப்பவுமே எல்லா ஜாப்லயும் எக்ஸ்பர்ட் டச்னு ஒன்று இருக்கும். இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் தட் எக்ஸ்பர்ட் இன் தட் ஒர்க் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு உண்டான ஒரு இந்த மாதிரி இப்போ இந்த வேர்ல்டு ஏஐ நோக்கி போகுதுல, அதுல நீங்க ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியனா நான் பாக்குறேன். இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட் ஃபுல்லா நான் பண்ண கத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதான் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய கம்பெனிஸ்ல மல்டிபிள் டொமைன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் தட் இன்டெப்த் நாலேஜ். இப்போ அதை ஒரு தேடுதலா வச்சிருக்கவங்களுக்கு நான் ஒரு ஆளா ஃபர்ஸ்ட் லைன்ல நான் நிற்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ சி த வேர்ல்ட் ஹவ் இட் கோஸ். ஸோ அப்படி அடாப்ட் ஆனா போதும், வேர்ல்டுக்கு ஏத்தாப்லேயே அடாப்ட் ஆகணும் முடியாது. நம்ம ஃபீல்டுல வந்து நம்ம நிறைய கத்துட்டு அதுல எக்ஸ்பெக்ட் ஆயிரணும் அந்த மாதிரி. உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ மதுவதி is into DevOps. Anna, she has a good communication skills. She is capable of running this community consistently. It is because of her approach, the communication skills. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும் கண்டிப்பா. I just wanted to point out that. Okay, thank you. Yeah, thank you. Yes, thank you so much. ஒரு வீக்கெண்ட்ல வந்துட்டு வசந்த், எனி தாட்ஸ்? நீங்க இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரியே வந்துட்டு இதுக்குன்னே ஒரு தனி செஷன் நீங்க அலாட் பண்ணீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இதை பத்தி தெரியாதவங்க, இப்பதான் யூஸ் பண்ண பழகுறவங்க, பழனிராஜ் இன்னைக்கு கொஞ்சம் ஆக்சுவலா கைடன்ஸ் கொடுத்த மாதிரி வந்துட்டு நிறைய இனிஷியேட்டிவ் பீப்புள்ஸ் கொஞ்சம் இனிஷியேட்டிவா அவங்க பண்றத வந்துட்டு எல்லாரும் கைட் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே பெட்டரா இருக்கும்னு சொல்லி தோணுது. இது என்னுடைய பாயிண்ட். மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இன்னொன்று எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் பழனிராஜ் ப்ரோக்கு. ஐ திங்க் இன்னைக்கு நிறைய வந்து டீப்பாக கொஞ்சம் கிளியராக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ப்ரோ. நீங்கள் வந்து இந்த கோட் ராபிட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு புரியாது. எல்லாமே வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி தானே, எல்லாருமே நல்லா இருக்கும். பட் அதாவது நான் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண செஷனோட இன்னைக்கு செஷனில் வந்து நீங்கள் அதை ஒரு நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்து நீ உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் நல்லா கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு டீச்சிங் வந்து எப்படி கொடுக்கணும், புரியுற மாதிரி எப்படி டீச்சிங் கொடுக்கணுங்கிறத வந்து, ஏன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்க, நீங்கள் அதுக்கு வந்து கிளியராக புரியுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால தான் தேங்க்ஸ். நீங்க கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா என்னோட ஆஃபீஸ்ல இருக்க டெக் டீம் எல்லாரையும் நான் ஒரு அட்டன் பண்ண வைக்கிறேன்.
ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே ஓகே ஷூர். Sure. And thanks for everyone for joining. Like எனக்கு செஷன் நல்லாவே இன்ட்ராக்டிவாக போச்சு அண்ட் நிறைய கொஷின்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் நடந்தது. ஐம் ஹாப்பி தட் இவ்வளோ சவுண்டாக இருந்திருக்கு இந்த செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யா வில் கேதர் இன் அனதர் வீக்கெண்ட். எடுத்தாச்சு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா எல்லாரும் பேசும் வச்சே எடுத்துடலாம் இஃப் பாசிபிள். நல்ல போஸ்ட்லயே கூட ப்ளீஸ். அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பரா வரலாம். ஷூர். பிசில இருக்கனால கேமரா இல்ல. ஓகே ஒரு நிமிஷம். I'm clicking a screenshot now. Done. Thank you. Thank you. Okay, thank you. Thank you, Madhumari. Thank you, Paul. Thank you, everyone. Thank you. Thank you. Thank you.